மிகவும் பிடித்தமான பகவான் இறைவன் பகவானுக்கு மிகவும் பிடித்தமான ஒரு கலை பாவை கூத்து, பொம்மலாட்ட நிகழ்ச்சி. இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியை பல ஆண்டுகளுக்கு முன்பாக இங்கு நமது அன்னார் நடராஜன் அன்னார் அவர்கள் இங்கு அழைத்து வந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இப்பொழுது நமது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பாகவத மேளா கலை மாமணி திரு குமார் அன்னார் அவர்கள் இப்பொழுது இந்த நிகழ்ச்சியை இங்கு கொண்டு வந்திருக்கின்றார்கள். பொம்மலாட்ட நிகழ்ச்சி, கும்பாபிஷேகம், மண்டலாபிஷேகம் இது போன்ற விழாவில் எதற்காக வைக்கின்றார்கள்? நம்ம வீட்டில் கல்யாணமாக அவசியம் பொம்மலாட்டம் வைக்கணும். ஏன்னாக்கா பல்வேறு சபாக்கள், பூணூல் கல்யாணம், 60ஆம் கல்யாணம், 80ஆம் கல்யாணம், இதிலெல்லாம் பொம்மலாட்ட நிகழ்ச்சி வைக்க வேண்டும் என்று காஞ்சி காமகோடி ஜெகத்குரு சங்கராச்சாரியார் சுவாமிகள், சிருங்கேரி சாரதா பீடம், இதுபோல் பல மடாதிபதிகள், மஞ்சக்குடி தயானந்த சரஸ்வதி சுவாமிகள், அகோபீல மடம், இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். திருவாவடுதுறை குருமகா சன்னிதானம், வேளைக்குறிச்சி ஆதீனம், தர்மபுர ஆதீனம், இப்படி அத்தனை ஆதீன மடாதிபதிகளும் இந்த கலையை போற்றி இன்றைய தினம் வளர்த்து கொண்டிருக்கின்றார்கள். அதுபோல் நமது பாகவத மேளா, மெலட்டூர் பாகவத மேளா அற்புதம், உலகமே பிரசித்தி பெற்றது, சொல்லவே வேண்டியதில்லை. அதனால் நமது கலைமாமணி திரு குமார் அண்ணா அவர்கள் இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியை நமது பாகவத மேளா பரம்பரை வாரிசு தர்மகர்த்தா அண்ணார், நமது ஸ்ரீ கணநாதா ட்ரஸ்ட்டு, அந்த மெலட்டூரில் இருக்கக்கூடிய நமது கணநாதா ட்ரஸ்ட் மூலியமாக இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு எங்களது கும்பகோணம் ஸ்ரீ முருகன் சங்கீத பொம்மலாட்ட கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் வணக்கங்களையும் அன்போடு தெரிவித்து கொண்டு, வந்திருக்கக்கூடிய அசேஷ மகாஜனங்கள் அனைவர்களுக்கும் எங்களது கலைக்குழுவின் சார்பாக மீண்டும் மீண்டும் நன்றி வணக்கங்களை தெரிவித்து கொண்டு, நம்ம எந்த ஒரு விஷயத்தை தொடங்கினாலும் பிள்ளையாரை நினைக்காமல் தொடங்க முடியாது. நம்ம ஒரு பேப்பரை எடுத்து மளிகை லிஸ்ட்டு போட்டால் கூட பிள்ளையார் சொல்லி போட்டு தான் ஆரம்பிப்போம். அதனால் இந்த நேரத்தில் முதல் காட்சியாக விநாயகப் பெருமான் தோன்றி நமக்கெல்லாம் காட்சியளிக்க இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து எல்லா நிகழ்ச்சிகளும் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு காட்சியாக விடியெல்லாம் பொம்மலாட்டம் நடத்த முடியாது. ஏன்னா ஒரு பொம்மையோட வெயிட்டு 15-18 கிலோ, கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. 8 கிலோ, 10 கிலோ, 6 கிலோ இப்படி வெயிட் இருக்குது ஒரு பொம்மையோட வெயிட். தலையிலே சுமந்து கொண்டு அவர்கள் இந்த பொம்மையை இயக்குகின்றார்கள். மிகவும் கஷ்டமான ஒரு கலை. இந்த கலையை வைத்தால் நம்ம ஊர் அவ்வளவு சுபிட்சமாக இருக்கும். இந்த 18 பட்டிக்கும் அவ்வளவு புண்ணியம். இந்த பார்ப்பவர்களுக்கு 7 ஜென்மாவுக்கு புண்ணியம் என்று காஞ்சி மகா பெரியவாள் சொல்லியிருக்காங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கலையை இந்த ஆண்டு இங்கே கொண்டு வந்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கத்தையும் அன்போடு தெரிவித்து கொண்டு, இப்பொழுது முதல் காட்சியாக விநாயகப் பெருமான் தோன்றி உங்களுக்கு காட்சி வழங்க இருக்கின்றார். மைக் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பேசுகிற உள்ள மாற்ற ஏற்றுங்க. ஓம் சக்தி விநாயகா நமவோ, ஓம் பால விநாயகா நமவோ, ஓம் மகா கணபதே நமவோ, ஓம் சித்தி புதி தட்சிணாமூர்த்தி விநாயக நமவோ, ஓம் பால கணபதே நமவோ, ஓம் விக்ன விநாயகா நமவோ, ஓம் அரசமர விநாயகா நமவோ. வாய்ஸ் மே கொஞ்சம் உள்ள வாழியது.
சரண சரசீருகாருணாயுக சரண சததமுஸ்ருத ஜன சங்கட ஹரண சததமுஸ்ருத ஜன சங்கட ஹரண பரம கிருபா சாகர 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 வரதுகுண பரம கிருபா சாகர வரதுகுண பாலித ஜன கோ பாலதாசனுத பாலித ஜன கோ பாலதாசனுத பாலித ஜன கோ பாಗಲಗದಾಸನುದ ಗಗವಿನ ಕನಿನ್ನು ವಿನ ಪ್ರೋಚುಡ ಬೇಗರವರುಣ ಬೀಗಿನ ಗಜ ಗಗವಿನಾಯ ಸಿದ್ಧಿ ಬುದ್ಧಿ ದಕ್ಷಿಣ விநாயக மெலட்டூரில் வாழும் சித்தி புத்தி விநாயக எல்லாம் வல்ல விநாயக பெருமானி அடியின் விதூஷகன் வணங்கிக் கொள்கின்றேன் ஐயனே. மங்களம் உண்டாகட்டும் நாரத முனிவரே. தங்கள் பக்தியை கண்டு யாம் மெச்சினோம். தங்களுக்கு என்ன வரம் வேண்டும் கேளுங்கள், தருகின்றோம் நாரத முனிவரே. ஐயனே, இக்கலையரங்கு இசையிலேயே இன்றைய தினம் நமது மெலட்டூர் ஸ்ரீ சித்தி புத்தி சமேத அருள்மிகு தட்சிணாமூர்த்தி விநாயகப் பெருமானுக்கு அற்புதமான முறையிலே இவ்வாண்டு நமக்கு விநாயக சதுர்த்தி விழா நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இன்றைய தினம் தேர் பவனி அற்புதமான முறையிலே நாம் கண்டோம். இப்பொழுது பொம்மலாட்டத்தின் வாயிலாக அவருடைய பெருமை பற்றி பல்வேறு புராணங்கள் இருக்கின்றன, விநாயக புராணங்கள். அதிலே இன்றைய தினம் நாம் தோப்புக்கரணம் ஏன் போட்டுக்கொள்கின்றோம் என்பதை பற்றிய அற்புதமான பொம்மலாட்ட நிகழ்ச்சி காண இருக்கின்றோம். தாங்களும் இதில் கலந்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அசேஷ மகாஜனங்கள் அனைவர்களுக்கும் மற்றும் இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற எங்களுக்கு நல்லாட்சி புரிய வேண்டும் விக்ன விநாயகப் பெருமானே. நாரத மகாமுனியை, தாங்கள் கேட்டுக்கொண்டபடியே தங்களுக்கு எல்லா வரமும் யாம் தந்தோம். மகிழ்ச்சி தானே? அப்படியே ஐயனே. இதோ தங்களுக்கு தீபாராதனை செய்கிறோம், ஏற்றுக்கொள்ள வேண்டும் விக்ன விநாயக பெருமானே. அப்படியே இதோ தீபாராதனை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓம் விக்ன விநாயகா நம ஓம் மகாகணபதே நம ஓம் சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகா நம ஓம் பால விநாயகா நம ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் எயிட்டனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புத்தியில் வைத்தடி போற்றுகின்றேன் விக்ன விநாயகா நம ஓம் மகாகணபதே நம ஓம் சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகா நம ஓம் அரசமரத்தி விநாயகா நம ஓம் முக்குருணி விநாயகா நம ஓம் மகாகணபதே நம ஓம் பாலகணபதே நம ஓம் செல்வ விநாயகா கலைநிலை கணபதே நம ஓம். பாலகா, உன்னுடைய பக்தியை கண்டு யாம் மெச்சினோம். நீ கேட்டபடியே உமக்கு எல்லா வரமும் தந்தோம். நீ சென்று வருவாய் பாலகனே, சென்று வருவாய். ஐயனே, சென்று வருகின்றேன். நமஸ்கரித்துக் கொள்கின்றேன் ஐயனே. அப்படியே பிள்ளையார் பிள்ளையார் பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை வாய்ந்த பிள்ளையார் 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 பெருமை
வருகிறேன் ஐயனே. சென்று வருவீர் நாரத முனிவரே. நிறைய நிகழ்ச்சி பார்க்க போகிறோம். கொஞ்சம் ஆடியோ என்ன கொஞ்சம் உள்ளே வாங்க, ஒரு நிமிஷம் கரெக்ட் பண்ணிடும், ஒரு 2 நிமிஷத்தில். காவலன் என்று சொல்வார்கள், அவருக்கு பல பேர் உண்டு. விதூஷகன் என்றும் அவருக்கு பெயர் உண்டு. ஒன்றும் அவசரம் உங்களுக்கு வந்தனம், வந்தனமே வந்தனம், எங்கள் வந்தனம். பொம்மலாட்டம் காண வந்த உங்களுக்கு வந்தனம், வந்தனமே வந்தனம், எங்கள் வந்தனம். பொம்மலாட்டம் காண வந்த உங்களுக்கு வந்தனம். பாட்டு பாடி வாசமாடி பொம்மலாட்டம் ஆடிக்கொண்டு வந்தேன் ஐயா. பாட்டு பாடி ஆட்டமாடி பொம்மலாட்டம் ஆடிக்கொண்டு வந்தேன் ஐயா. நன்றி வந்தனம் எங்கள் வந்தனம், நன்றி வந்தனம் எங்கள் வந்தனம், நன்றி வந்தனம் எங்கள் வந்தனம். வாருங்கள் வாருங்கள் வாருங்களேன், பொம்மலாட்ட நாடகத்தை பாருங்களேன். வாருங்கள் வாருங்கள் வாருங்களேன், பொம்மலாட்ட நாடகத்தை பாருங்களேன். நன்றி வந்தனம் எங்கள் வந்தனம், நன்றி வந்தனம் எங்கள் வந்தனம், நன்றி வந்தனம் எங்கள் வந்தனம், நன்றி வந்தனம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக என இரு கரம் கூப்பி எங்களது கும்பகோணம் ஸ்ரீ முருகன் சங்கீத பொம்மலாட்ட கலைக்குழுவின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். பொம்மலாட்டம் என்றால் என்ன? இன்னைக்கு ரொம்ப பேருக்கு என்னன்னே தெரியாது. பொம்மலாட்டம்னாக்கா, பொம்மலாட்டம்னா எங்கே பார்க்குறோம்னாக்கா செல்லில் பார்க்குறோம். பப்பட் ஷோ இங்கிலீஷில் சொன்னால் தான் புரியும், தமிழில் சொன்னால் இன்றைக்கி புரியாது. தமிழிலே அற்புதமான முறையில் அதனுடைய பெயர் என்ன தெரியுமா? பாவை கூத்து என்று பெயராம் அதற்கு. இந்த பாவை கூத்தானது பொம்மலாட்ட கலை என்று எப்படி பெயர் வந்தது? பாவை என்றால் என்ன? பெண் என்று பொருள். பாவை என்றால் ஒரு பெண்ணு தெருவில் நடந்து போறா, பார்த்தோன்னா பாருங்க அந்த பொம்மை மாதிரி இருக்கா அந்த பொண்ணு, பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. அதை வைத்த உடனே என்ன சொல்லுவோம்? பாவை. அதனால தான் பெண்ணுக்கு பாவை, பாவைக்கு பொம்மை என்று பெயர். கூத்து என்றால் யார் ஆடுகின்றார்? சிவபெருமான் அற்புதமான முறையிலே தில்லையிலே நடனம் ஆடிக்கொண்டிருக்கின்றார். அவனுக்கு கூத்தன் என்று பெயர். ஆடுவதற்கு மறுபெயர் என்னன்னா கூத்து என்று பெயராம். அதனால பாவை கூத்து, அந்த கூத்துக்கு மறுபெயர் ஆட்டம். பொம்மை பிளஸ் ஆட்டம், பாவை பிளஸ் கூத்து பாவை கூத்து, பொம்மை பிளஸ் ஆட்டம் பொம்மலாட்டம். இப்படி வந்ததுதான் பொம்மலாட்டம் என்று சொல்லப்படுகின்றது. பகவான் 10 அவதாரங்கள் எடுத்திருக்கின்றார் ஸ்ரீமன் நாராயணன். அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு அவதாரம் கிருஷ்ண அவதாரம். அந்த கிருஷ்ண அவதாரத்தில் பகவானுக்கு பல பெயர்கள் உண்டு. என்ன, நம்ம நிறைய பேர் வைப்போம். என்னென்ன பேரெல்லாம் வைக்கிறோம்? மாதவன், கேசவன், மதுசூதனன், ஹரி, இன்னும் நிறைய பேர் வைக்கிறோம். ஒரே ஒரு பேர் மட்டும் வைக்க மாட்டோம். அது என்ன பேர் தெரியுமா? என்ன பேர்னு சொல்லுங்களேன் பார்ப்போம். யார் வேணாலும் சொல்லலாம். தாய்மார்கள், பெரியோர்கள், நிறைய தெரிய விஷயம் தெரிஞ்சவாள்லாம் உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் யோசனை பண்ணால் சொல்லிடலாம். ஒரே ஒரு பேர் நாங்கள் வைக்கிறதே இல்லை. அந்த பேர் யாருமே அந்த பெயர் வைப்பதில்லை. அந்த பேர் என்ன பேரு? கோமாளியா? அப்ப நான் ஏமாளியா நீ ஏமாளியா? கோமாளின்னு என்ன பார்த்து சொல்ற? நான் கோமாளியா நீ கோமாளியா? இல்லை நீ ஏமாளியா நான் ஏமாளியா? என்ன யோசனை பண்ண ஆரம்பிச்சிட்டியா? இல்லை, நான் என்ன சொல்றேன், ஸ்ரீமன் நாராயணனுக்கு பல நாமங்கள் உண்டு, பல பேர் இருக்குது. அதில் ஒரு பேர், நம்ம ஒரு பேர் மட்டும் வைக்கிறது இல்லை. மாதவன் வைக்கிறோம், கேசவான்னு வைக்கிறோம், ஹரின்னு வைக்கிறோம், என்ன அனந்த நாராயணன்னு வைக்கிறோம், ஸ்ரீமன் நாராயணன்னு கூட வைக்கிறோம், இன்னும் நிறைய பேர் வைக்கிறோம், பக்தவச்சலன்னு வைக்கிறோம், நிறைய பேர் வைக்கிறோம். ஆனால் ஒரு பேர் வைக்கிறதில்ல. அது என்ன பேர்? கண்ணனா? மறுபடியும் கோமாளிங்கிற அர்த்தம்.
அவனும் கோமாளி போல இருக்கு. என்னது யோசித்து சொல்லணும். படிக்கிற குழந்தைங்களாச்சே நீங்கள்லாம். ஞானம் உள்ள குழந்தைகள், நல்ல நம்ம அறிவோடு ஞானத்தோடு. ஆமாம், அதனால தான் பிள்ளையார் கோயில் பக்கத்தில் இருக்குது. தினந்தோறும் காலையில் போய் தலையில் குட்டி கொண்டு என்ன தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டு. ஏன் தோப்புக்கரணம் போடுறோம் தெரியுமா? எதுக்காக, எப்படி வந்தது அது தோப்புக்கரணம்? அந்த கதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பொம்மலாட்டம் நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஏன்னா நீங்களே சொல்லிட்டு இருந்தா அப்புறம் நான் சொல்கிறது நீங்கள் தெரிஞ்சிங்க. அதற்கு என்ன பேர் என்றால், அந்த பகவானுக்கு வைக்காத பேர், அந்த பேர் யாருமே வைக்கிறது இல்லை. கபட நாடக சூஸ்திர அவதாரி. என்ன அவருக்கு பேர்? கபட நாடக சூஸ்திர அவதாரிங்கிறது ஒரு முறையான பேராம் பகவானுக்கு. ஏன் கபட நாடகம்? அவர் அப்படி ஆடக்கூடியவர். இந்த உலகத்திலே உள்ள அத்தனை ஜீவராசிகளும் அவர்களால் தான் இயங்குகின்றது. அவர் இல்லைன்னு இந்த உலகமே இல்லை. அதனால தான் மேலிருந்து பகவான் நம்ம எல்லாம் ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றார். நாம் அல்ல இங்கே பொம்மையாக நடித்து கொண்டே இருக்கின்றோம். நம்மளுடைய கண்ட்ரோல்லாம் இங்கே சுவிட்சு லைட் எரியுது, ஃபேன் போகுது, மைக்கில் வெளியில் உங்களுக்கு நான் பேசுகிறது கேட்குதுன்னாக்கா அதுக்கு யார் காரணம்? அந்த கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குது? மெயின் சுவிட்சை இங்கே பட்டார் நான் பண்ணால் இங்கே அவ்வளோதான். கீபோர்டு கேட்கல தம்பி, இதை போடு. இந்த பச்சை இது போடவே இல்லை, அதை பாருங்க கொஞ்சம். ஏனென்றால் மாயக்கயிற்றினாலே மேலிருந்து பகவான் கிருஷ்ண பரமாத்மா கபட நாடக சூஸ்திர அவதாரி என்று பெயர்னு சொல்கிறேன், ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றார். அவர் ஆட்டி வைத்தால் தான் நம்ம ஆட முடியும். அதனால் பல பாடல்கள் கூட இன்றைக்கி பல கவிஞர்கள் நான் சொல்லலாம், திரைப்படத்தில் கூட நிறைய பாடியிருக்காங்க. நீயும் பொம்மை நானும் பொம்மை, நினைத்து பார்த்தால் இந்த உலகத்திலே எல்லாம் பொம்மை பொம்மை பொம்மை. ரொம்ப அற்புதமாக இருக்கும் அந்த பாடல்லாம் கேட்டிங்கன்னாக்க. ஏனென்றால் பகவான் மேலிருந்து உங்களை எப்படி ஆட்டி வைக்கின்றார் தெரியுமா? கண்ணுக்கு தெரியாத மாயக்கயிற்றினாலே ஆட்டி வைக்கின்றார். ட்ரெயினில் போகிறோம், பஸ்ஸில் போகிறோம், காரில் போய்கிட்டு இருக்கிறோம், ஃப்ளைட்டில் பறந்துட்டு இருக்கிறோம், அலுவல் வேலை பார்த்துட்டு இருக்கோம், இப்போ பொம்மலாட்டம் பார்த்துக்கிட்டே இருக்கோம். இது போல் பல வேலைகள் ஆங்காங்கே பல மனிதர்கள் பல வேலைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் யார் செய்து வைக்கிறார்? மேலிருந்து அவர் ஆட்டி வைத்து கொண்டிருக்கின்றார். நம்ம ஆடிட்டு இருக்கிறோம். எனக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குது, எனக்கு இந்த ஊரை விலைக்கு அழைச்சி போட்டு வாங்கி வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது நான் 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 என்ற மமதையுடன் வந்து விடும். அது நாம கிடையாது, அவர் மேலிருந்து நம்மளை ஆட்டி வைக்கின்றார். நம்ம ஆடிட்டு இருக்கோம். எவ்வளவு சொத்து பத்து இருந்தாலும் இன்னைக்கு திடீர்னு இறந்து போயிட்டாக்கா நாளைக்கு ஏதாவது நம்ம பார்த்துக்க முடியுமா? ஒன்றுமே கிடையாது. அதனால தான் அவர் ஆட்டி வைக்கின்றாரே, எல்லாம் அவர் கண்ட்ரோலில் இருக்குது, நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லை. ஓரறிவு படைத்த ஜீவன் புழு, பூச்சி, பட்டாம்பூச்சி, பரப்பனை, ஊர்வனை, சரி பண்ணுங்க, நடப்பனை, இப்படி பலவிதமான ஒரு அறிவு, 2 அறிவு, 3 அறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6வது அறிவு தான் மனுஷாள். 7ஆம் அறிவுலாம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். மெடிடேஷன் பண்ணணும். நம்ம எல்லாம் பண்ணினோம்னாக்கா அப்படியே உட்காந்தபடி அப்படியே பறக்கலாம் மேலே, எந்த வியாதியுமே வராது. ஆனால் நம்ம அதெல்லாம் செய்யறதே கிடையாது. யோகா செய்யலாம், செய்யறதில்ல. எந்த வியாதியும் மாத்திரைக்கு வேலையே கிடையாது. எந்த டாக்டர்கிட்டையும் போகணும்னு அவசியம் இல்லை. சுகராவது கிகராவது சர்ஜரி பண்ணணும், எதுவும் தேவையில்லை. கையை 5 விரல் 10 விரல்கள் நமக்கு ஒரு கையிலையும் 5 விரல் இருக்குது, அதிலே நம்ம பண்ணலாம். அவ்வளவு விஷயங்கள் அடங்கி இருக்கின்றன. ஆனால் நம்ம புரிந்து கொள்வதில்லை. அதையெல்லாம் செய்தால் அது எல்லாம் யார் செய்ய வைக்கிறான்னா அங்கேருந்து மேலே பகவான் தான் நம்மளை அதை கூட செய்ய வைக்கிறார். அறிவுபூர்வமாக ஞானமாக தேக ஆரோக்கியத்துடன் சிறப்பாக வாழ வேண்டும் என்றால் நாம் நினைப்பது மட்டுமல்ல, அவரும் அங்கிருந்து நமக்கு நினைக்க வேண்டும். அப்போதான் அந்த அறிவை கொடுத்து இதை நீ செய்டா அப்படின்னு நமக்கு சொன்னா தான் நம்ம செய்ய முடியும். இல்லைன்னா நம்மளால் அதுவும் செய்ய முடியாது. அவர் ஆட்டி வைக்கின்றார், நம்ம ஆடுறோம். அந்த மாய கயிறானது அவர் அறுத்துட்டாரு, நம்ம கீழே விழுந்து ரோட்டில் போயிட்டே இருப்போம். லாரி வெதுக்க வந்து டமார்னு இடிச்சு அந்த இடத்துல ஸ்பாட்ல அவுட், குடங்குடமாக ரத்தமாக போகுதுப்பா. ஆஹா, இப்போ நல்லா இருந்தானே ஒரு நிமிஷம் முன்னாடி. அது 60 வயசா, 30 வயசா, 40 வயசா, 80 வயதா, 100 வயதா நமக்கு தெரியாது. ஏன்னா ஆண்டவன் கையில், பகவான் கையில் இருக்கின்றார். அந்த மாய கயிறு, கருப்பு கயிறு, கண்ணுக்கு தெரியாத அந்த கயிறு அவர் அறுத்து விட்டார், நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு, அவ்வளோதான். அதனால தான் மேலிருந்து உங்களை கண்ணுக்கு தெரியாத மாயக்கயிற்றினாலே அவர் பொம்மையாக பேசுகின்ற பொம்மை நீங்கள், நான் பேசாத பொம்மை. திரைமறையில் இருந்து ஒரு மனிதன் மரத்தை தலை, கை, கால், உடல் அப்படியெல்லாம் செதுக்கி மரத்தினாலான பொம்மை செய்து அதுக்கு உள்ளெல்லாம் வெள்ளை கயிறு நிறைய போட்டிருக்காங்க. ஒரு வாரம் முன்னாடி இத்தனை கலைஞர்களுக்கும் ஒரு நாள் சம்பாவனை கொடுத்து இதெல்லாம் செய்ய வைக்கிறாங்க. இந்த கலை இன்றைக்கி
என்ன நடத்த போகிறோமோ ஸ்டோரி அதெல்லாம் பண்ண நம்ம தயார் பண்ணணும், இல்லைன்னா இங்கே கொண்டு வர முடியாது. அது அத்தனையும் தயார் செய்து உடைகள் தைத்து அதற்கு உடையெல்லாம் ஆடை அணிவித்து அலங்காரம் செய்து அந்தந்த கதாபாத்திரத்தை சரியான முறையில் உருவாக்கி இங்கே கொண்டு வந்து அப்புறம் இங்கே வந்து கருப்பு கயிறுலாம் பார்க்கணும், சும்மா கிடையாது. அந்த கருப்பு கயிறு பாருங்கள், இங்கே என்ன கருப்பு திரை. இந்த உலகத்தில் உள்ளது எல்லாமே மாயம். அதான் இந்த உலகத்தில் நிலையானது என்ன இருக்குன்னு கேட்டால் ஒன்றுமே கிடையாது. என்ன இருக்குது நிலையானது? ஒன்றுமே இல்லையே. நம்ம வரும்பொழுது என்ன கொண்டு வந்தோம், போகும் பொழுது என்ன கொண்டு போகின்றோம்? ஒன்றுமே கிடையாது. காதறிந்த ஊசியும் வாராதுகான் கடை விழிக்கே பட்டினத்தடிகள் சொன்னார்கள். உண்டா இல்லையா? நீ வரும்பொழுது என்ன கொண்டு வந்தாய், போகும் பொழுது என்ன கொண்டு போகின்றாய்? ஒன்றுமே கிடையாது. பகவத்கீதையில் அதானே சொல்லியிருக்கு. அதனால் நாம் சிறிது சிந்திக்க வேண்டும். இருக்கும் பொழுதே, நாம் உயிரோடு இருக்கும் பொழுதே தான தர்மங்களை செய்ய வேண்டும். என்ன தானம் பண்ணணும்? என்ன தானம் பண்ணலாம் சுவாமி? என்ன வேணாலும் பண்ணலாம். நம்ம தட்சிணாமூர்த்தி, அதாவது இங்கே சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகப் பெருமான் குடி கொண்டிருக்கார். அந்த ஆலயத்துக்கு எவ்வளோ வேணாலும் வாரி 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 கொடுக்கலாம். மெழட்டூர் பாகவதா மேளா நடந்து கொண்டிருக்கின்றது அறக்கட்டளை. வாரி வாரி லட்சம் லட்சம் கோடி கோடியாக வாங்கி கொடுக்கலாம். ஏன்னா அது காலத்தால் அழியாது. எல்லோரும் தொடர்ந்து அடுத்தடுத்து வருவார்கள். கலை நிரந்தரமானது. அதேபோல் இந்த கலை மிகவும் சிரமமான ஒரு பாவை கூத்து பொம்மலாட்ட கலை. இது ஒரு பொம்மை தயார் பண்ணால் 1 லட்ச ரூபா 80,000 ரூபா வேணும். நம்ம எங்கே போவோம்? உங்களை மாதிரி உள்ள மனிதர்கள் எல்லோரும், அனைவரும் பக்தர்கள், இதுபோல் கலைஞர்கள், ஞானிகள், சித்தர்கள், நீங்கள் எல்லாம் கொடுக்கறத வச்சு தான் இந்த பொம்மலாட்ட கலை மிக மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதனாலே இதற்கு நிறைய சொல்லலாம். வள்ளலார் பாடல்கள் மட்டுமல்ல, பட்டினத்தார் மட்டுமல்ல, அருணகிரிநாதர் திருப்புகழில் அற்புதமான முறையில் பாடியிருக்காங்க. இன்னும் நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். அப்பேற்பட்ட இங்கே அற்புதமான கலையை இந்த ஆண்டு அற்புதமாக நமது கலைமாமணி, நமது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய குமார் அன்னார் அவர்கள் பாகவத மேளா அந்த கணநாதா ட்ரஸ்ட்டு சார்பாக இந்த அற்புதமான பொம்மலாட்டு நிகழ்ச்சியை கொண்டு வந்திருக்கின்றார்கள். நிறைய சொல்லலாம். பல திரைப்படங்களில் நடித்திருக்கேன். நாளைக்கு கூட இன்னைக்கு கூட ஒரு பாடல் வெளியிட்டு விழா, ஒரு திரைப்படம், அதில் நடிச்சிருக்கிறேன். அது எப்போ வெளிவரப்போகுது தெரியல. இந்தியன், ஆவாரம் பூ, சிவப்பு மலர்கள், மந்திர புன்னகை, பட்டாளம், அதே போல் அத்தனை மடாதிபதிகளும் இந்த கலையை கட்டி காத்து கொண்டிருக்கின்றார்கள். இது போன்ற கலை யாரும் இல்லை. நாங்கள் ஒருத்தவங்க கும்பகோணத்தில் இருக்கோம். ஆமாம், புராட்சீனமாக நிறைய மடாலங்களில் திருவிசநல்லூர் ஸ்ரீதர ஐயாவால் பல்லாண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஊஞ்சலூர் சேஷாத்திரி சுவாமிகள், நிறைய சொல்லிட்டு போகலாம், நேரம் இல்லை. அதனால் அடுத்தடுத்து நிகழ்ச்சி நடத்த வேண்டும் என்பதற்காக அடுத்தபடியாக நீங்கள் அருமையான ஒரு நிகழ்ச்சி பார்க்க போகிறீங்க. என்னன்னாக்கா, நாம் தலையில் குட்டி கொண்டு காதை தோப்புக்கரணம், காதை பிடித்து கொண்டு ஏன் தோப்புக்கரணம் போடுகின்றோம் என்ற கதையை நம்ம பார்க்க போகிறோம். அற்புதமான ஒரு பொம்மலாட்டம். இந்த நிகழ்ச்சி பார்த்தா அவ்வளவு புண்ணியம், 7 ஜென்மாவுக்கு உங்களுக்கு புண்ணியம் உண்டு. நான் நிறைய இந்த கலைக்கு வாரி வாரி, நம்ம ஊரில் நாடகமோ நிகழ்ச்சி நடந்தால் நிறைய பணங்கள்லாம் கொடுப்பீங்க வாரி வாரி. அதெல்லாம் எதுக்குன்னாக்கா அவங்கவுங்க எடுத்துக்குவாங்க. இந்த பொம்மலாட்ட கலைக்கு தான் உங்களுடைய நிதி போகின்றது. நிறைய கொடுக்கலாம். நாங்களுக்கு வருத்தமில்லை கொடுக்கலன்னா. இந்த நேரத்தில் அற்புதமான முறையில் பொம்மை பரதநாட்டியம் அடுத்தது பார்க்க போகிறீங்க. ஒரு பொம்மை பரதநாட்டியம் ஆடி ஒரு அற்புதமான கலையிலே இன்னொரு சிறப்பு இருக்குது. அதை அடுத்ததாக சொல்கிறேன். ஒரு பதம் பாடல் பாடிய பிறகு சொல்கிறேன். அடுத்த காட்சியாக நீங்கள் பார்க்க போகிறது பொம்மலாட்டத்தில் பொம்மை பரதநாட்டியம், டிஸ்கோ டான்ஸ், குச்சிப்புடி, ஏன்னா எல்லாமே கலந்து அந்த பொம்மை ஆட போகுது. பார்ப்போமா? வணக்கம். உங்கள் அனைவர்களுக்கும் தற்காலிகமாக இப்பொழுதைக்கு நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு வரேன். வணக்கம் 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 எல்லோருக்கும் உங்களுக்கு வணக்கம்.
அடுத்தபடியாக ஒரு பதம் பாடல். நாம் ஆனாலே மூச்சு இறக்குது 4 வாட்டி படி ஏடி இறங்கினாலே. இந்த பொம்மை எவ்வளோ வெயிட்டு தெரியுமா? 20 கிலோ வெயிட்டு தலையில் சுமந்து கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார். நிறைய கயிறு, கருப்பு கயிறு, கையில் கம்பி, இதெல்லாம் காலால் அவர் சரியான முறையில் ஆடணும். ஒரு கயிறு அறந்துச்சு, அவரை எந்த பக்கம் திரும்புகிறாரோ அந்த பக்கம்பெல்லாம் பொம்மை திரும்பும். அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு கலை இந்த கலை. நிறைய அர்த்தம் சொல்லுவோம். ஒரு பதம் பாடலை கேட்கலாம். இந்த பதம் பாடல் முடிந்த பிறகு நமது பெருமதிப்பிற்கும் மரியாதைக்குரிய அன்னார் கலைமாமணி திரு குமார் அன்னார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த பாடல் முடிஞ்சோன்னா அவங்க மேடை மேல் வந்து அமர்ந்து, நம்மெல்லாம் மனுஷால் தான் எல்லாருக்கும் மாலை போடுவோம். இந்த பொம்மையே மாலை போட போகுது. இப்போ இந்த பொம்மை மாலை போட போகிறது அப்படியே கரகோஷம், அப்படியே வான பிளக்கணும். ஆமாம், ஏனென்றால் அண்ணா அவர்களுக்கு மாலை போட்டால் இங்கே வந்து அத்தனை பெரியவாள் எல்லோருக்கும் மாலை போட்டதுக்கு சமம். ஏன்னா எல்லாருக்கும் மாலை போடுறதுக்கு நேரம் இல்லை இல்லையா? அதனால் அனைவரின் சார்பாகவும் அன்னார் அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. ஏன்னா பொம்மை மாலை போட்டு என்னென்ன பண்ணுது பாருங்க. ஆமாம், திருமண விழாவில் கூட இதை போல நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஆனந்த தாண்டவம்
நமது திரு கலைமாமணி குமார் அண்ணார் அவர்களை அன்போடு மேலே அழைக்கின்றோம். ஆமாம், ரைட் சைடு உட்காரணும். வாங்க. முத்தம் கொடுக்கும் பார்த்துங்க, அவ்வளோதான் நான் சொல்லிவிட்டேன். ஆமாம், மாமி திட்ட மாட்டாங்கல்ல. நமது அன்பிற்குரிய அன்னார் திரு குமார் அன்னார் அவர்களுக்கு கலைமாமணி குமார் அன்னார் அவர்களை இந்த பொம்மை மாலை போட்டு மரியாதை செய்ய இருக்கின்றது. மாலை போகிறப்ப நல்ல கரகோஷம் செய்து நம்ம ஊரில் எல்லோரும் சுபிட்சமாக இருக்க வேண்டும், யாருக்கும் எந்த நோய் நொடியும் வரக்கூடாது. அன்னார் அவர்கள் இன்னும் மென்மேலும் சிறந்து எல்லா நலனும் பெற்று நமது பாகவத மேளா இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும். இது போன்ற விழாக்கள் எல்லாம் இன்னும் சிறப்பாக நடத்த வேண்டும் என்று நாம் பகவானை வேண்டிக் கொள்வோமாக. மாலை போடுவாய் அம்மா, மாலை போடுவாய், மாலை போடுவாய் அம்மா, மாலை கை தட்டலாம், நிறைய கை தட்டலாம். அடுத்தபடியாக அண்ணாவுக்கு எங்களது கலைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நம்ம ஊர் சுபிட்சமாக இருக்கணும்னாக்கா நமக்கு தினைக்கு என்ன பசி எடுக்கும், 3 வேளை இருக்கா இல்லையா? அதற்கு உணவு தானியங்கள் எல்லாம் சரியான முறையிலே நமக்கு கிடைக்க வேண்டும். இல்லைன்னாக்கா அவ்வளோதான். நமக்கு அதுக்கு முதுகெலும்பு என்னது? விவசாயம். அதனால் நம்ம எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல் என்று காண்பிக்க வேண்டும். அந்த அளவுக்கு நல்ல உணவு தானியங்கள் கிடைக்க வேண்டும் என்றால் மாதம் மும்மாறி மழை பொழிந்து ஆறு ஏரி குளங்கள் நிரம்பி வழியணும். அப்போ தான் நம்ம நெல் கதிர்கள் எல்லாமே நமக்கு உணவு தானியங்கள் எல்லாமே சரியான முறையில் கிடைக்கும். அதனாலே அம்பாளை வேண்டிக் கொண்டு, சமயபுரத்து மகா மாரியம்மனை வேண்டி, திருவேற்காடு கருமாரியம்மனை வேண்டி, தில்லைமா காளியை வேண்டி, நமது மெலட்டூரில் அன்னையாக அமர்ந்திருக்கும் அம்பாளை வேண்டி 2 பொம்மைகள் கரகம் எடுத்து ஆடுகின்றன. உலகத்தினாயே எங்கள் முத்து மாரியம்மா, உன்
உலகத்து நாயகியே எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரியம்மா, உன் பாதம் சரண் புகுந்தோம் எங்க முத்து மாரியம்மா, பாதம் சரண் புகுந்தோம் எங்கள் முத்து மாரியம்மா, எங்கள் முத்து மாரியம்மா, தங்கமக மாரியம்மா, தங்கமக மாரியம்மா, எங்க முத்து மாரியம்மா, தங்கமக மாரியம்மா, மாரியம்மா, தங்கமக மாரியம்மா, எங்க முத்து மாரியம்மா, தங்கமக மாரியம்மா, எங்கள் 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 முத்து மாரியம்மா, தாயே மாரியம்மா, தங்கமக மாரியம்மா, மாரியம்மா, தங்கமக மாரியம்மா, மாரியம்மா, கும்மி ஆட்டம் ஆட வேண்டும். அந்த காலத்துல கும்மி ஆட்டம் எதற்காக ஆடினார்கள் என்று யாருக்காவது இன்னைக்கு தெரியும்னா ரொம்ப பேருக்கு தெரியல. ஏன் எதற்காக கும்மி ஆட்டம் என்பது கன்னி பெண்கள் இந்த தை மாதத்தில் வருகின்ற பொங்கல் 3வது நாள் அன்று காணும் பொங்கல் என்று சொல்வார்கள். கன்னி பெண்களுக்கெல்லாம் அன்னைக்கு தான் பொங்கல். இந்த கன்னி பெண்கள் அனைவரும் கிராமங்களில் என்ன பண்ணுவாங்க, ஒரு கூடையை எடுத்துக்கொண்டு என்ன ஒரு கும்பலாக எல்லா நண்பர்கள் எல்லா தோழிகளும் இணைந்து கொண்டு ஒவ்வொரு வீடாக போய் அவர்கள் பாடுவார்கள், கும்மி அடித்து பாடுவார்கள். கும்மி அடித்து பாடி பச்சரிசி, கரும்பு, வெல்லம், ஏலம், முந்திரி இதெல்லாம் சேகரித்து கொண்டு காணிக்கைகளையும் சேகரித்து கொண்டு நேராக அம்பாள் கோவிலுக்கு போயிடுவாங்க. புதிய பானை வாங்கி செங்கல்லினாலே அந்த அடுப்பை தயார் பண்ணி கொண்டு அது மேலே அந்த பானை தூக்கி வச்சு முதல்ல சக்கரை பொங்க தயார் பண்ணிக்குவாங்க. அது பொங்கி வரும்பொழுது குலவி அந்த பானையை இறக்கி வைத்து என்ன சுவாமி அம்பாள் முன்னாடி இந்த ஊரே சுபிட்சமாக இருக்கணும், நமக்கெல்லாம் நல்ல புருஷன்மார்கள் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு கும்மி ஆடுவார்களாம். அந்த கும்மி ஆட்டத்தை இப்போ பார்ப்போமா? கும்மியடி பெண்ணே கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி பெண்ணே கும்மியடி அம்மை தீபகாமி ஆளும் சஜனை நாளுமே கும்மியடி அம்மை தீபகாமி ஆளும் சஜனை நாளுமே கும்மியடி கோலம் போடும் பெண்ணே கோலம் போடும் பெண்ணே
ஒன்னாம் கரகமடி மாரியம்மா, ரெண்டாம் கரகமடி காளியம்மா. கரகாட்டம் பார்த்தோமா? இப்போ கரகாட்டம்லாம் நீங்கள் பார்க்குறீங்க எப்படி இருக்கு? நம்ம சொல்லக்கூடாது அதெல்லாம். அதனால் கரகாட்டம் என்றால் இதுதான், இப்படி தான் இருக்க வேண்டும் என்று அந்த காலத்தில் நியதி. இன்னும் நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நேரமின்மையின் காரணம் அடுத்தது கதைக்கு போயிடுவோம். நம்ம தோப்பு கர்ணம் எதற்காக போடுகின்றோம் என்ற ஒரு அற்புதமான கதையை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். கஜமகாசூரன் என்ற ஒரு அரக்கன் சிவன் மேல் வேண்டி நீண்ட ஆண்டு காலமாகவே தவம் இருந்து கொண்டிருக்கின்றான். எப்படி தவம் செய்கின்றான் என்பதை காணலாம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க, கோகலி வாழ்க, குருமணிதன் தாழ் வாழ்க, ஆகமமாகின்ற போதிலும் அன்னிப்பான் தாழ் வாழ்க, இறைவனடி வாழ்க வாழ்க. ஓம் நமச்சிவாய வாழ்க. நமச்சிவாய வாழ்கவே. சிவபெருமானே, சதா சர்வகாலம் உன்னையே வேண்டி இந்த கஜமகாசுரன் வேண்டிக் கொண்டிருக்கின்றானே, இன்னும் உனக்கு மனம் வரவில்லையோ? ஏன் இன்னும் வரவில்லை? இறைவா, வர வேண்டும். பிறவி மருந்தீஸ்வரா, கும்பேஸ்வரா, நாகேஸ்வரா, கைலாச வாசா, வாருங்கள். தங்கள் வருகைக்காக காத்து தவம் கொண்டு சேர்ந்து கொண்டிருக்கின்றேன். இந்த கஜமகாசூரன் வர வேண்டும், வர வேண்டும். ஓம் நமச்சிவாயம், ஓம் நமச்சிவாய சிவாய ஓம் நமசிவாய சிவாய ஓம் நமசிவாய சிவாய ஓம் நமசிவாய சிவாய ஓம் நமசிவாய சிவாய ஓம் நமசிவாய
ஐயனே, நான் என்ன தவறு செய்தேன்? பல ஆண்டு காலமாகவே உன்னையே நினைத்து நினைத்து உருகுகின்றேனே, ஏன் இன்னும் வரவில்லை? வர வேண்டும், வர வேண்டும் அப்பா. மகாதேவா, உலகை காக்கும் பரம்பொருளே, எல்லோருக்கும் கேட்டவுடனே வரத்தை கொடுக்கக்கூடிய கண்கண்ட தெய்வமே, சிவபெருமானே, மகாதேவா வாருங்கள். மகாதேவா, மகாதேவா, ஏன் இன்னும் தாமதம்? வாருங்கள், வாருங்கள். பராத் பராத் பரமேஸ்வரா, பராத் பராத் பரமேஸ்வரா, பார்வதி பதே பரபசுபதே, பராத் பராத் பரமே பரமேஸ்வரா, மகாதேவா, இன்னும் மனம் வரவில்லையோ தங்களுக்கு? ஏன் என்னை காக்க வைத்து பார்க்கின்றீர்கள்? வர வேண்டும் இறைவா. மகாதேவா, மகாதேவா வருவாயே, வருவாயே வடமாலி பரமேஸ்வரா, கைலாசவாசா கருணாநிதானா, கைலாசவாசா கருணாநிதானா, வருவாயே வடமாலி, வருவாயே வடமாலி, வருவாயே வடமாலி, வருவாயே வடமாலி, நலம் சொல்லட்டும் கஜமகாசுரா. மகாதேவா, உலகை காக்கும் பரம்பொருளே, அடியேன் கஜமகாசூரன் வணங்கிக் கொள்கின்றேன். மகாதேவா, நலம் சொல்லட்டும் கஜமகாசுரா. உன் தவத்தை யாம் மெச்சினோம். உமக்கு என்ன வரம் வேண்டும் கேள், தருகின்றேன் கஜமகாசுரா. பரமேஸ்வரா, யார் எந்தெந்த வரத்தை எப்படி கேட்டாலும் எந்த பொழுதும் அவர்களுக்கு தங்கு தடையிருந்து தாங்கள் உடனே வழங்குவது வழக்கம். அப்படி இருக்க அடியேன் தங்களிடம் ஒரு வரம் கேட்பதற்காக தங்களை வேண்டி தவம் புரிந்தேன் ஐயனி. அந்த வரம் சாதாரண வரம் அல்ல மகாதேவா. அற்புதமான ஒரு வரத்தை தாங்கள் தந்தருள வேண்டும் எனக்கு. மகாதேவா, முதலில் தாங்கள் தருவதாக ஒப்புக்கொள்ளுங்கள், பிறகு கூறுகின்றேன். கஜமகாசுரா, நீ விரும்பிய வரத்தை கேள், நான் கண்டிப்பாக தருகின்றேன் கஜமகாசுரா. மகாதேவா, அடியேன் சாகாத வரம் பெற வேண்டும். அப்பேற்பட்ட வரம் எனக்கு வேண்டும் மகாதேவா. மகாதேவா, மகாதேவா, உலகை காக்கும் பரம்பொருளே, மறந்து விடாதீர்கள். மகாதேவா, உடனே எனக்கு தாமதிக்காமல் சாகாத வரத்தை தர வேண்டும் ஐயனே. கஜமகாசுரா, இந்த வரம் வேண்டாம். ஏனென்றால் எம்மால் படைக்கப்பட்ட அனைத்து உயிர்களும் பிறப்பு என்று ஒன்று இருந்தால் நிச்சயமாக அதற்கு இறப்பு என்று உண்டு. அதனால் வேறு ஏறேனும் வரத்தை கோரலாமே. மகாதேவா, யாவராலும் ஆக்கவோ அழிக்கவோ என்னால் யாருக்கும் எந்த தீங்கும் ஏறாது என்று நினைக்காதீர்கள். ஆனால் நான் இறக்கவே கூடாது. சாகாத வரம் வேண்டும். அப்பேற்பட்ட வரத்தை எனக்கு தந்தாலே போதும் ஐயனே. ஆனால் தங்கள் இல்லை என்று கூறாதீர்கள் மகாதேவா. இறப்பு இல்லை என்ற சொல்லே இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்றால் பிறந்த உயிர்கள் அனைத்தும் ஒரு நாள் இறந்தே தீரும். அதுதான் உலகத்தின் நியதி. அதை மாற்றவே முடியாது. அதை தவிர வேறு ஏதேனும் மார்க்கம் இருந்தால் நீ கூறு, கண்டிப்பாக தருகின்றேன் கஜமகாசுரா. மகாதேவா, என்னவென்று கூறுவது?
இத்தனை ஆண்டு காலமாக தவம் புரிந்தது அதற்காகத்தானே அந்த வரம் எனக்கு தரமாட்டேன் என்று கூறுகின்றீர்களே, நியாயமா? இது தர்மமா? மகாதேவா, ஆம், யாராக இருந்தாலும் ஈட்டியாலோ எந்த ஆயுதத்தில் குத்தி தாக்கினாலும் நான் இறக்கக்கூடாது. அப்பேற்பட்ட வரத்தை தர வேண்டும். இந்த உலகமே அதிசயிக்க வேண்டும் என்னை கண்டு. அப்பேற்பட்ட வரத்தை எனக்கு தர வேண்டும் ஐயனே. அப்படியே கஜமகாசுரா, நீ கேட்ட பிரகாரம், அந்த வரத்தின் பிரகாரம் உன்னை எந்த ஆயுதத்தை கொண்டு தாக்கினாலும் நீ இறக்க மாட்டாய். அது மட்டுமல்ல, தேவர்கள், கிம்புரர்கள், கிண்ணறர்கள், ஏன் மூவராலும் உன்னை அழிக்கவோ எதுவும் செய்யவோ முடியாது கஜமகாசுரா. அப்பேற்பட்ட வரத்தை யாம் உனக்கு அளிக்கின்றேன், பெற்றுக்கொள். ஆஹா, பெற்றுக்கொண்டேன், வரத்தை பெற்றுக்கொண்டேன். ஆஹா, அற்புதம், ஆனந்தம், பேரானந்தம் கொண்டேன் மகாதேவா. கஜமகாசுரா, மீண்டும் ஒன்றை கூறுகின்றேன் உன்னிடம். இந்த வரத்தை வைத்துக் கொண்டு நல்ல செயல்கள் செய்தால் நிச்சயம் உனக்கு உயர்வு கிட்டும். ஆனால் தவறான செயல்களை செய்தால் அதற்கான பலனை நீயே அனுபவிப்பாய். மகாதேவா, மகாதேவா, மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். தாங்கள் கொடுத்த வரத்தை நான் பெற்றுக்கொண்டேன், ஆனந்தம் கொண்டேன் ஐயனே. அப்படியே நலம் சூழட்டும். நமச்சிவாய வாழ்க, நமச்சிவாய வாழ்க. ராஜராஜ மார்த்தாண்ட, ராஜ கோலாகல, ராஜ கம்பீர, கஜமகாசுர மகாராஜா வருகிறார். மகாராஜா வருகிறார். கஜமகாசுர மகாராஜா வருகிறார். நீண்ட நாட்களுக்கு பிறகு அரசவைக்கு வருகின்றார் நமது கஜமகாசூரன். வரவேண்டும், வரவேண்டும் மகாராஜா. தங்களுக்காக காத்துக் கொண்டிருக்கின்றது இந்த அவை. பாருங்கள், காத்துக் கொண்டிருக்கின்றோம். பல ஆண்டு காலமாகவே கடும் தவம் புரிவதற்காக காற்றுக்கு சென்று இப்பொழுது தான் வருகின்றீர்கள். ஆனந்தமடைகின்றோம் மகாதேவா. தங்களை அரசவையில் பார்க்க வேண்டும் என்று நாங்கள் துடித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த நாள் இந்த நாள் வெற்றி நாளாக விளங்கட்டும். கஜமகாசுரன் அரசர் வாழ்க வாழ்க. கஜமகாசுரன் அரசர் வாழ்க வாழ்க. அரசே, தங்களுடைய மந்திரியார் வணங்கிக் கொள்கின்றேன் அரசே. மங்களம் உண்டாகட்டும் மந்திரியாரே. தங்களுடைய அன்பான பேசும் வார்த்தை ஒவ்வொன்றையும் என்னுடைய காதால் கேட்டேன், மகிழ்ச்சி அடைந்தேன். அரசே, நீண்ட ஆண்டுகள் தவம் புரிந்து சிவபெருமானிடம் வேண்டிய வரத்தை தாங்கள் பெற்று வந்திருக்கின்றீர்கள். எங்கள் அனைவருக்கும் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கின்றது அரசே. சாகாத வரம் பெற்று வந்திருக்கின்றேன். மந்திரியாரே, அரசே, நாம் புதிதாக ஏதாவது ஒன்று செய்து கொண்டே இருக்க வேண்டும். கூறுங்கள், அப்பொழுதுதான் எனக்கு ஆனந்தமாக இருக்கும். மந்திரியாரே, அரசே, இன்று முதல் புதிய சட்டத்தை கொண்டு வர இருக்கின்றேன். புதிய சட்டம்? ஆமாம். ஆஹா. முதலில் நம் நாட்டில் மக்கள் அனைவரும் நலமோடு வாழ்ந்து வருகின்றார்களா? அரசே, நலமோடு இதுவரை வாழ்ந்து வந்தார்கள். இனிமேல் தான். என்ன இனிமேல் தான் என்று எழுக்கின்றாய்? இல்லை அரசே, தாங்கள் கொண்டு வரும் புதிய சட்டம் அவர்களுக்கு எப்படி இருக்குமோ அது மட்டுமல்ல, முதலில் ஒன்றை புரிந்து கொள். அரசே, புரிகின்றதா? கூறுங்கள் அரசே. நான் என்ன பேசுகின்றேன் என்று கேட்டுக்கொள்ளப்பா. நம் நாட்டில் அனைவரும் எந்த குறையும் இல்லாமல் இருக்கின்றார்களா? ஏதாவது குறை இருந்தால் உடனே கூறு, அதை நிவர்த்தி செய்து விடலாம். அரசே,
இதுவரை நாட்டு மக்களுக்கு என்ன என உதவிகள் தேவையோ அனைத்தையும் செய்து கொண்டே இருக்கின்றோம் அரசே. ஆஹா, அற்புதம். எல்லாம் தங்கள் உத்தரவு பிரகாரமே நடந்து கொண்டிருக்கின்றது. அனைவர்களுக்கும் அனைவரும் எல்லோருக்கும் எல்லாமே இலவசமாகவே கொடுத்து விடுங்கள். அவர்களுக்கு சாப்பிட உணவு வகைகள், உணவு தானியங்கள். அது மட்டுமா? அது மட்டுமில்லை, அவர்கள் தங்குவதற்கு இடம் முதலில் வேண்டும். உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடை, இதை மூன்றும் இலவசமாக தந்துவிட வேண்டும். இலவசமனை பட்டா வழங்குங்கள். மாதா மாதம் 2 மூட்டை அரிசி வழங்குங்கள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. பெண்களுக்கு தக்க வசதிகள் செய்து கொடுக்க வேண்டும். எல்லாம் செய்து வருகின்றீர்களா அரசே? இந்த அறிக்கையை எங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்கின்றது அரசே. இருக்கட்டும், நேரமாகிக் கொண்டிருக்கின்றது. புதிய சட்டம் என்ன என்று நீ கேட்க தோன்றியதா உனக்கு? அரசே, நானே சொல்கின்றேன். கூறுங்கள் அரசே. புது சட்டம் என்ன தெரியுமா? தினம்தோறும் ஒவ்வொருவரும் என்னது இந்த அரசவைக்கு வந்து என்னுடைய சந்நிதி முன்பாக தோப்புக்கரணம் போட வேண்டும். தோப்புக்கரணம் போட வேண்டும். தோப்புக்கரணம் அரசே, இந்த தோப்புக்கரணம் என்றால் என்ன அரசே? தோப்புக்கரணம் என்றால் என்னவா? தோப்புக்கரணம் என்றால் 2 கால்களை நன்றாக பிடித்துக் கொண்டு முழங்காலால் மண்டியிட்டு எழ வேண்டும். அரசே, மண்டியிட்டு எழ வேண்டுமா? முதலில் ஒரு காலால் மண்டியிட வேண்டும். அந்த காலை தூக்கி கொண்டு மறு காலால் மண்டியிட வேண்டும். இது எப்படி? சட்டம் புதிய சட்டம் அப்பா, புதிய சட்டம். ஆனால் இது எத்தனை முறை போட வேண்டும் என்று கூறவில்லையே அரசே. எத்தனை முறை? ஒவ்வொருவரும் 108 முறை எனக்கு தோப்புக்கரணம் போட வேண்டும். 108 என்றாலே ஆபத்து தானே அரசே? என்ன 108 என்றால் ஆபத்து உனக்கு? ஆபத்துக்கு வந்து உதவுவது இந்த 108 தான். அதையெல்லாம் பேச வேண்டாம். எனக்கு 108 முறை ஒவ்வொருவரும் தோப்புக்கரணம் போடாவிட்டால் அவர்களுக்கு என்ன தண்டனை தெரியுமா? என்ன தண்டனை அரசே? சாட்டையால் அடிக்க வேண்டும். ஆஹா, சவுக்கால் அடிக்க வேண்டும் அவர்களை. அருமை. சிறைகளை கட்டிக்கொண்டே இருங்கள். எங்கு பார்த்தாலும் சிறைகளாக நிரம்பி வழிய வேண்டும். ஒரு பக்கம் மக்களுக்கு உதவி, இன்னொரு பக்கம் மக்களுக்கு இப்படி ஒரு புதிய சட்டம். தேவர்கள், மூவர்கள், கிம்புரர்கள், கிண்ணறர்கள் யாராக இருந்தாலும் எனக்கு அடிமை. அடிமை. இந்த கஜமகாசூரனுக்கு அடிமை. அரசே, தாங்கள் கவலை கொள்ள வேண்டாம். நம் கண்ணுக்கு யார் அகப்பட்டாலும் சரி, தங்கள் சன்னதிக்கு முன்பாக அழைத்துக் கொண்டு வந்து 108 முறை தோப்புக்கரணம் போட செய்கின்றோம் அரசே. முதலில் நீ தோப்புக்கரணம் போடு. அரசே, 108 முறையா? ஆம். வேண்டாங்கால் என்ன ஆவது அரசே? நீ 3 முறை போடு, உனக்கு பணிகள் இருக்கின்றன. ஆமா, உண்மைதான் அரசே. 2 காதையும் பிடித்துக் கொண்டு தோப்புக்கரணம் போடு. ஆடி மாதம் முடிந்து விட்டது, இருந்தாலும் தள்ளுபடி அறிவித்திருக்கிறீர்கள். 3 முறைதான். ஆமாம். 105 முறை தள்ளுபடி. ஆமாம், போடு தோப்புக்கரணம். நேரமாகின்றது. போடுகின்றேன் அரசே. இதோ 1 2 3. ஆஹா அரசே, 3 முறை போட்டு விட்டேன். புதுமல்லவா? அப்படியா? மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன். ஓ, இதை எல்லா இடத்திலும் சொல்லி யார் யார் எங்கு வந்தாலும் இந்த அரசவை முன்பாக அழைத்துக் கொண்டு வந்து தோப்புக்கரணம் போடச் செய். தேவர்கள் வருகின்றார்கள். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். ஓம் நம சிவாய சிவாய நம ஓம். அதோ தேவர்கள் வருகின்றார்கள். விடாதீர்கள் அவரை. நில்லுங்கள். யாரும் கேட்டீங்க? நாம் எல்லாம் தேவர்கள் அப்பா. தேவர்கள்? தேவகுரு பிரகஸ்பதியா நீங்க? ஆமா. வாங்க வாங்க குருதேவர் நீங்க. இந்த கஜமகாசுரன் ஆட்சிக்கு வந்திருக்கீங்க நீங்க. ஆமா, இந்த நாட்டுக்கு நீங்க வந்திருக்கீங்க. உங்களை வரவேற்கிறோம். அதோ மகாராஜாவை வருகின்றார். ஆஹா, தேவர்கள் முனிவர் எல்லாருமே சேர்ந்து வந்திருக்காங்க. அரசே, நம் சபையை நாடி தேவகுரு பிரகஸ்பதியும் முனிவரும் வந்திருக்கின்றார் அரசே. இதோ வருகின்றேன். இதோ வருகின்றேன்.
அவர்களை முதலில் என் முன்பாக தொப்புக்கரணம் போடச் செய்யுங்கள். போடுங்கள் தொப்புக்கரணத்தை தேவர்களே, எல்லோரும் போடுங்கள் தொப்புக்கரணம். தொப்புக்கரணமா? அது எப்படி போடுவதென்று எனக்கு தெரியவில்லையே. எனக்கு இந்த வயதான காலத்திலே இது எல்லாம் செய்வேன் என்று எனக்கே தெரியவில்லை. முடியுமா? தேவர்களே, வீணாக பேச வேண்டாம். 108 முறை தொப்புக்கரணம் போடுங்கள். வேண்டாம் அப்பா. கஜமகாசுரா, 108 முறை என்னால் போட முடியுமா? இந்த வயதான காலத்திலே என்னை விட்டு விடப்பா. நான் சென்று விடுகின்றேன். வயதானவன், கருணை கருணை காட்ட வேண்டும். இவர்கள் சரிப்பட்டு வரமாட்டார்கள். மந்திரியாரே காவலா, அவர்களை அழைத்து சென்று சிறையில் அடைத்து 108 முறை சவுக்கால் அடியுங்கள். சாட்டையால் அடிக்க வேண்டும். தங்கள் உத்தரவார செய்தோ அழைத்து செல்கின்றோம். இவர்களை விடாதீர்கள். பாருங்கள் இருவரும். அப்பா, எங்களை விட்டு விடுங்கள். எங்களை விட்டு விடுங்கள் அப்பா. எங்களை விட்டு விடுங்கள். எங்களை விட்டு விடுங்கள். அரகரா, சிவா, எங்களை காக்க வேண்டும். அரகரா, சம்போ சிவா மகாதேவா, கங்காதரா. ஐயோ, கால முடியவில்லை. நாராயண நாராயண நாமம் பாராயணம் செய்தார். நாராயண நாமம் பாராயணம் செய்தார். தீராத வினையில் பாராயினார். நாராயண நாமம் பாராயணம் செய்தார். தீராத வினையில் பாராயினார். நாராயண நாமம். நாரதா, கலகப்பிரியாகின்ற உம்மொழி பிரகாரம் நாள் ஒன்றுக்கு நான் ஒரு கலகம் செய்ய வேண்டும். ஆஹா, கஜமகாசுரனிடம் செல்லலாம். அப்படி கலகம் செய்யாவிட்டால் என்னுடைய தலையானது 1000 சுக்கநூறாக போய்விடும் என்று என்னுடைய தந்தை பிரம்மதேவன் எனக்கு சாபத்தை ஏற்றுவிட்டார். அந்த முறையில் பார்க்க போனால் எங்கு செல்லலாம், என்ன கலகம் செய்யலாம்? இதோ அந்த கஜமகாசுரனை சென்று சந்திக்கலாம். நாராய் நாராய். வருகின்றாரா? வர வேண்டும் வர வேண்டும் நாரதரே. என்ன விஷயமாக வந்திருக்கின்றீர்கள்? கஜமகாசுரா, மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். சிவபெருமானிடம் நீ வரத்தை பெற்றிருக்கின்றாய். அந்த வரத்தை வைத்துக் கொண்டு எவ்வளவோ அட்டூழியங்கள் எல்லாம் செய்து கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். அதனால் தான் உன்னை பார்த்துவிட்டு செல்லலாம் என்று வந்தேன். அட்டூழியமா?
நான் செய்தேனா? என்ன தாங்கள் சிரிக்கின்றீர்கள் நாரதரே? நான் அட்டூழியெல்லாம் செய்யவில்லை. என்னுடைய சன்னதி முன்பாக தினம்தோறும் ஒவ்வொருவரும் தோப்பு கரணம் போட வேண்டும் என்று மட்டும்தான் சொன்னேன். 108 முறை மட்டும்தான். அது போடாதவர்களுக்கு தானே தண்டனை. அது போட்டால் தண்டனை இல்லையே. தண்டை அவர்கள் போடவில்லை, அதனால் அவர்களுக்கு சிறையில் அடைத்து தண்டனை வழங்குகின்றோம். கஜமகாசுரா, உனது நாட்டிற்குள் நுழைந்தவுடன் எங்கு பார்த்தாலும் ஒரே சிறைச்சாலைகள். அதற்குள்ளே ஆயிரக்கணக்கான மக்கள் துன்புறுத்தி எவ்வளவோ தண்டனைகள் கொடுத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றாய். ஒரு அரசன் என்பவன் குடிமக்களை சந்தோஷமான முறையில் காக்க வேண்டும். ஆனால் அதை விடுத்து நீ துன்புறுத்தி கொண்டிருக்கின்றாயே, இது நியாயமா? அது மட்டுமா, தேவர்கள், கிம்புரர்கள், கிண்ணறர்கள் யார் வந்தாலும் அவர்கள் அனைவரையும் 108 முறை தோப்புக்கரணம் போடச் சொல்கின்றாய். போடாதவர்களை சிறையில் அடித்து 108 சாட்டையாலும் சவுக்காலும் அடித்து அவர்களை துன்புறுத்தி கொண்டிருக்கின்றாய். வேண்டாம், இந்த விபரீத புத்தி வேண்டாம் கஜமகாசுரா. விபரீத புத்தியா? நாரதரே, தாங்கள் இங்கு வந்து விட்டீர்கள். முதலில் தாங்கள் 108 தோப்புக்கரணம் போட வேண்டும். கஜமகாசுரா, இல்லாவிட்டால் உங்களையும் விட மாட்டேன். என்னையா தோப்புக்கரணம் போட சொல்கின்றாய்? உன்னுடைய தந்தை பிரம்மதேவனே உள்ளே இருக்கின்றான், போய் பார்த்துக்கொள். தந்தை பிரம்மதேவனையே தோப்புக்கரணம் போட செய்து விட்டாயா? விட்டு விட்டேன். இருக்கட்டும், போனால் போகட்டும், போ. அப்படி அழிவு காலம் நெருங்கி விட்டது. இதோ அழிவு காலமா? எனக்கா? ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. சாகாத வரம் பெற்றவன் இந்த கஜமகாசூரன். பரம்பொருளிடம் வாங்கிய வரத்தை வைத்துக் கொண்டுதானே இந்த அட்டூழியத்தை செய்து கொண்டிருக்கின்றாய். நீ செய்யும் அட்டூழியத்தின் முடிவு அழிவாகத்தான் இருக்கும் கஜமகாசுரா. உன்னை எச்சரிக்கின்றேன். என்ன கூறுகின்றீர்? சொல்லுங்கள். இத்துடன் இதை விட்டுவிடு. முடியாது. அனைவரையும் விடுவித்து விடு. தாங்கள் பல இடங்களுக்கு செல்பவர்கள், அதனால் தான் உங்களை விட்டு வைக்கின்றேன். 3 முறை மட்டும் எனக்கு தோப்பு காரணம் போட்டுவிட்டு போய்விடுங்கள். இல்லாவிட்டால் தங்களையும் சிறையில் தள்ளி 108 சாட்டையால் சவுக்கால் அடிக்க சொல்வேன். உன்னை சந்திக்க வந்த என்னை நான் என்ன செய்வதென்று தெரியவில்லை. இது 3 முறை போடுகின்றேன். 1 2 3. கஜமகாசுரா, இதற்கான பலனை நிச்சயமாக நீ அனுபவிப்பாய். வருகின்றேன். நாராயண நாராயண நாராயண. நாரத முனிவரே, நாரத முனிவரே, நாரத முனிவரே, சற்று நில்லுங்கள், சென்று விடாதீர்கள். தேவகுரு பிரகஸ்பதி, ஆமா, தங்களுக்கா இந்த நிலைமை? ஆமா, எத்தனையோ தேவர்கள், கிம்புரர்கள், கிண்ணறர்கள் அனைவரும் சிறையில் அடைத்து இருக்கின்றார்கள் என்று கேள்விப்பட்டேன். அது மட்டுமா? என்னுடைய கால்களில் எல்லாம் பாருங்கள், ஒரே குருதியாக வழிகின்றது. குருதியாக ஆர்வாக ஓடுகின்றது. இந்த கஜமகாசுரன் ஆட்சியிலேயே எல்லோர்களுக்கும் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கின்றான். தாங்கள் இதை சென்று தயவு செய்து அந்த சிவபெருமானிடம் முறையிட்டு எங்களை எல்லாம் மீட்டெடுக்க வேண்டும். கிம்புரர்கள், கிண்ணறர்கள் அனைவரும் சிறையில் தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். எங்களை எல்லாம் காப்பாற்றுங்கள் நாரத முனிவரே. கவலை வேண்டாம். தங்களை காக்க அந்த பரம்பொருளிடம் செல்கின்றேன், முறையிடுகின்றேன். நிச்சயமாக அவர் தங்களுக்கு உதவி செய்வார். நிச்சயமாக அருள் புரிவார். பரம்பொருளை சென்று சந்திக்கின்றேன். வருகின்றேன். நாராயண நாராயண நாராயண. அருள் தர வேண்டும் சிவபெருமானே. ஓம் நமச்சிவாய். அருள் தர வேண்டும் சிவபெருமானே, உன் அடியவர்க்கெல்லாம் சிவபெருமானே. அருள் தர வேண்டும் சிவபெருமானே. திருநடமாடிய சிவபெருமானே, திருநடமாடிய சிவபெருமானே, உன் தினம் உனை பணிந்தேன் சிவபெருமானே. திருநடமாடிய சிவபெருமானே, உன் தினம் உனை பணிந்தேன் சிவபெருமானே. அருள் தர வேண்டும் சிவபெருமானே, உள் அடியவர்க்கெல்லாம் சிவபெருமானே. அருள் தர வேண்டும் சிவபெருமானே. ஆடல்லரசே சிவபெருமானே, உன் ஆடலுங்கீடில்லை சிவபெருமானே. ஆடல்லரசே
நாராயண. ஓம் நமச்சிவாயமே. தங்களை காண ஓடோடி வந்திருக்கின்றேன். மகாதேவா, தாங்கள் யார் எந்த வரத்தை கேட்டாலும் என்ன ஏது என்று புரிந்து கொள்ளாமல் வரத்தை தந்து விடுகின்றீர்கள். வர வேண்டும் நாரதா. இப்பொழுது என்ன நடந்திருக்கின்றது தெரியுமா மகாதேவா? உலகை காக்கும் பொருளே, அனைத்தையும் அறிந்தவராயிற்றே. இதையும் தாங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். தங்களுடைய ஞான திருஷ்டியால் அறிந்து கொள்ளுங்கள், புரியும். தங்களால் கொடுக்கப்பட்ட வரத்தை வைத்துக் கொண்டு அந்த கஜமகாசூரன் தேவர்கள், கிம்புரர்கள், கிண்ணறர்கள் அனைவரையும் அடிமைப்படுத்தி சிறையில் வைத்திருக்கின்றான். நாரதா, ஆமாம். அது மட்டுமா, தினம்தோறும் ஒவ்வொருவரும் 108 முறை தொப்பு கரணம் போடாவிட்டால் அவர்களுக்கு சாட்டையால் அடித்து துன்புறுத்துகின்றான். மகாதேவா, கவலை வேண்டாம் நாரதா. என்னிடம் தேவர்கள் முறையிட்டு தங்களிடம் சொல்லச் சொன்னார்கள். அதனால் ஓடோடி வந்தேன். ஏன், எனக்கே இன்று 3 முறை தொப்பு கரணம் போட வைத்துத்தான் பிறகு அனுப்பி வைத்தான். அப்படியா நாரதா? கவலை கொள்ள வேண்டாம். இதற்கு சரியானவர் யாரோ அவரைத்தான் அனுப்ப வேண்டும். அவரை வெல்ல யாரால் முடியும்? தாங்களோ சாகாத வரம் அவருக்கு கொடுத்திருக்கின்றீர்கள். நீ கவலை கொள்ளாதே. இதற்கென்று உரியவர் இருக்கின்றார். அவனால் தான் அந்த காரியம் சித்தி அடையும். ஏனென்றால் அவன் பாவச் செயல்கள் செய்து கொண்டே இருக்கின்றான். அந்த பாவச் செயலுக்கு அவன் செய்த அந்த தவத்தின் பலன் குறைந்து கொண்டே வருகின்றது. அதனால் கண்டிப்பாக அவனுக்கு அழிவு நிச்சயம். இதற்கு சரியானவன் சித்தி புத்தி விநாயகன், சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகன் தான். அதனால் அவனை அனுப்பி வைங்கள். அவர் சென்றால் அனைத்தும் சுகமாக முடியும். ஆம் ஐயனே. உண்மை. ஏனென்றால் எந்த ஆயுதத்தை கொண்டும் அவனால் உயிரை தியாகம் செய்ய முடியாது. ஏனென்றால் அவனை அழிக்க நிச்சயமாக சித்தி புத்தி விநாயகனால் தான் முடியும். அப்படியே இப்பொழுதே அழைக்கின்றேன். சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகா, வர வேண்டும், வர வேண்டும், வர வேண்டும் நாயகா, வர வேண்டும், வர வேண்டும் நாயகா. சித்தி புத்தி விநாயகா, சித்தி புத்தி நாயகா, சித்தி புத்தி நாயகா, சித்தி புத்தி நாயகா, தட்சிணாமூர்த்தி நாயகா, தட்சிணாமூர்த்தி நாயகா, தட்சிணாமூர்த்தி நாயகா, விநாயகா, விநாயகா, நாயகா, 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 விநாயகா, நாயகா, விநாயகா, நாயகா, விநாயகா, விநாயகா. ஆஹா, வர வேண்டும், வர வேண்டும் தந்தையே, வணங்கிக் கொள்கின்றேன் தந்தையே. மங்களம் உண்டாகட்டும் மகனே. சித்தி முத்தி தட்சிணாமூர்த்தி விநாயக பெருமானே, என்னால் ஒரு காரியம் ஆக வேண்டும். சுபமான காரியமாக அது நிகழ வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை அழைத்திருக்கின்றேன். அது உன்னால் மட்டும் தான் முடியும், வேறு யாராலும் முடியாது. தந்தையே, என்ன பணி என்று கூறுங்கள், செய்ய காத்திருக்கின்றேன். என்னால் கொடுக்கப்பட்ட அழிக்க முடியாத ஒரு வரத்தை வைத்துக் கொண்டு அந்த கஜமகாசூரன் எல்லோரையும் துன்புறுத்தி வருகின்றான். ஆமாம், அது மட்டுமா, கிம்புரர்கள், கிண்ணறர்கள், தேவர்கள் எல்லோரையும் சிறையில் அடைத்து வைத்திருக்கின்றான். தினம்தோறும் தோப்பு காரணம் 108 முறை ஒவ்வொருவரையும் போட வைக்கின்றானாம். அதனால் தாங்கள் சென்று அவர்களை எல்லாம் விடுவிக்க செய்ய வேண்டும். அது தங்களால் மட்டும் தான் முடியும். விநாயகப் பெருமானே, செல்லுங்கள், உடனே புறப்படுங்கள். நாங்கள் எல்லா வரத்தையும் உங்களுக்கு தருகின்றோம். தந்தையே, அப்படியே செல்கின்றேன். வெற்றியுடன் திரும்பி வருவேன். நீங்கள் அனைவரும் எனக்கு ஆசி கூறுங்கள். சென்று வருகின்றேன் தந்தையே. சென்று வாருங்கள். வெற்றி விநாயக பெருமானாக திரும்பி வர வேண்டும். சென்று வாருங்கள் சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயக பெருமானே. அப்படியே தந்தையே, அவனுக்கு தக்க பாடம் புகட்டுவேன். சென்று வருகின்றேன். திரும்பி வருகின்றேன். ராஜாதிராஜ, ராஜ மார்த்தாண்ட, ராஜ கோலாகல, ராஜ கம்பீர கஜமகாசூர மகாராஜா வாழ்க வாழ்க. மகாராஜா, தங்களை தேடி விநாயகன் வந்திருக்கின்றான். பிள்ளை யார்? அந்த தொந்தி பிள்ளையார் என்னை காண்பதற்காக வந்திருக்கின்றானா? வரச் சொல்ல அவனை. அனுப்புகின்றேன் மகாராஜா. உள்ளே செல்லுங்கள், உங்களுக்காக அரசர் காத்திருக்கின்றார். விநாயகப் பெருமானே. அப்படியா? இதோ உள்ளே செல்கின்றேன்.
வாருங்கள் வாருங்கள். சிவபெருமானின் மைந்தன், சிவபார்வதியின் மைந்தனே, எதற்காக வந்திருக்கின்றீர்கள்? உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள், அனைத்தையும் தரச் சொல்கின்றேன் சகலவித மரியாதையுடன். அதை பெற்றுக்கொண்டு சென்று விடுங்கள். கஜமகாசுரா, என் தந்தையிடம் வரத்தை வாங்கிக் கொண்டு அனைவரையும் துன்புறுத்துகின்றாயாமே, அதனால் தான் மிகவும் மகிழ்ச்சியாக காணப்படுகின்றாய் போலிருக்கின்றது. சாகாத வரம் பெற்றவன் விநாயகா, என்னை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. கர்வத்தில் தானே இப்படியெல்லாம் ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கின்றாய் கஜமகாசுரா. உன் ஆட்டத்தை நிறுத்துவதற்காகத்தான் நான் வந்திருக்கின்றேன். என்ன கூறுகின்றாய் விநாயக பெருமானே? கஜமகாசுரா, என்ன? அனைவரையும் சிறையில் அடைத்து துன்புறுத்திக் கொண்டிருக்கின்றாய். நீ ஒன்றும் தெரியாத சிறு பயல். என்னை போன்ற கஜமகாசுரனாக இருந்தால் உனக்கு அது தெரியும். தவறு மேல் தவறு செய்து கொண்டிருக்கின்றாய் கஜமகாசுரா. நானா? நான் என்ன தவறு செய்தேன்? ஒரு தவறும் அறியாதவன். மக்களுக்கு, ஏன் தேவர்கள், கிம்புரர்கள், கிண்ணறர்கள் எல்லோருக்கும் என்னை தொப்புக்கரணம் போடுங்கள் என்று மட்டும் தானே கூறினேன். அப்படி போடாதவர்களுக்கு சிறையில் தள்ளி 108 முறை சாட்டையால் எடுத்து அதனை துன்புறுத்தி அவர்களை கொன்று மகிழ்கின்றாயாமே, அதை முதலில் நிறுத்து. மாண்டு போனவர்கள் பல பேர், கணக்கில் அடங்காதது. சிறையில் தற்போது இருப்பவர்கள் கோடி 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 பேர். அது எல்லாம் கணக்கிலே இல்லை. விநாயகா, இங்கு வந்தவர்கள் யாரும் சாதாரணமாக திரும்பவே முடியாது. அது உனக்கு தெரியுமா? நிச்சயமாக. ஏதோ எனக்கு வரம் கொடுத்த தந்தை, உன்னுடைய தந்தை, அவருடைய மகனாயிற்றே, போனால் போகட்டும் என்று உன்னை மரியாதை கொடுத்து அழித்தேன். நீ அதை புரிந்து கொள்ளவில்லையே. தலைகணம் தலைக்கேறிவிட்டது. பிள்ளை யாரால் தான் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கின்றாய்? இந்த பிள்ளை யார் என்று கேட்க வைத்து விடுவாய் போல் இருக்கின்றதே. கஜமகாசுரா, இன்னொன்று கூறட்டுமா? விநாச காலம் விபரீத புத்தி என்று கூறுவார்கள். யாருக்கு? அதுதான் உனக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு எதுவுமே கிடையாது. யாரும் எதையும் என்னை செய்ய முடியாது. ஈட்டியால், ஆயுதத்தால், யாராக இருந்தாலும் நான் இறக்க மாட்டேன். எப்படி தாக்கினாலும் சாக மாட்டேன். அதையும் பார்த்து விடலாமே. பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம். என்ன என்ன பார்க்க போகின்றாய்? நீ 3 முறை எனக்கு தோப்புக்கரணம் போடு. கஜமகாசுரா, என்னை விட்டு விடுகின்றேன். யார்? நான் தோப்புக்கரணம் போட வேண்டுமா? நீதான். கஜமகாசுரா, என்னை கோபமுட்டி பார்க்கின்றாயா நீ? ஒரு தோப்புக்கரணத்தை. வாய் ஜாலம் வேண்டாம். வா வேண்டுமென்றால் கணேசா, தோப்பு காரணம் போடு கணேசா, போடு போடு கணேசா, போடு. போட முடியாது. என்ன செய்வாய்? என்ன செய்வாயா? என்ன செய்வேன் தெரியுமா? உன்னையும் சிறையில் அடைத்து 108 முறை சாட்டையால் சவுக்கால் அடிக்க சொல்வேன். முதலில் என்னை தொட முடியுமா பார். அந்த அளவிற்கு வந்து விட்டாயா நீ? உண்மைதான். அப்படியா? வெறும் வாய் வார்த்தை பேசிக் கொண்டிருக்கின்றாய். வேண்டாம் அப்பா, வாய் வார்த்தை அல்ல. உன்னுடைய தந்தை யார்? மகாதேவன், இந்த உலகத்தை ஆள்பவர். அந்த மூவரில் ஒருவராயிற்றே, எனக்கு சாகாத வரத்தை தந்தவராயிற்றே என்று பார்க்கின்றேன். இருமாப்பு வேண்டாம் கஜமகாசுரா. அனைவரையும் விடுவித்து விடு. அப்படியா? இல்லாவிட்டால் போரிட்டு என்னை வென்றால் உன்னை நான் வீரன் என்று ஒத்துக்கொள்கின்றேன். போரில் நீ தோர்த்து போய் விடுவாய் விநாயக பெருமானே. அப்படியா? புரியாமல் பேசாதே. அதையும் பார்க்கலாம் வா. அப்படியா? வா, போர் புரியலாம். வா, போர் புரியலாம். போர். ஆச்சரியமாக இருக்கின்றது. இவனை என்னால் வீழ்த்த முடியவில்லையே. வேறு உருவம் மாறி வருகின்றான். இவனா கஜமகாசுரன்? நான் எத்தனை உருவம் வேண்டுமானால் எடுப்பேன். என்னை உன்னால் கொல்ல முடியாது. என்ன இது? மாயமாய் மறந்து விட்டாயா? எங்கே ஓடுகின்றாய்?
கஜமகாசுரா, ஆ. எங்கே பேடிப்புயல் போல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்கின்றாய்? இதோ தைரியம் வருகின்றேன். இருந்தால் முன்னே வா. அப்படியா? இதோ பார். பேடிப்பயலே, முன்னே வா. ஓ! ஓ! இத்தனை உருவங்கள் எடுத்து வருகின்றான். இவனை என்னால் சமாளிக்க முடியவில்லையே. நான் என்ன செய்வேன்? இவனை எப்படி கொள்வது? ஈட்டியால், ஆயுதத்தால், எந்த ஆயுதத்தால் தாக்கினாலும் இறக்கவில்லை. அதோ மீண்டும் வருகின்றான். பார்த்தாயா? என்னுடைய பராக்கிரமத்தை பார்த்தாயா? ஓடிவிடு, இல்லாவிட்டால் புழுவை போல் நசுக்கி விடுவேன் உன்னை விநாயகா. வா, பார்க்கலாம் அதையும். அப்படியா? இன்னும் உனக்கு திமிர் அடங்கவில்லையா? விநாயகர் தோற்று போய்விட்டான். போய்விட்டான் விநாயகன். எந்த ஆயுதத்தை கொண்டு இவனை தாக்கினாலும் இவன் இறக்க மாட்டான் போலிருக்கின்றது. தந்தை கூறியது சரிதான். எனது சித்தி புத்தியை கொண்டு இவனை வெல்ல வேண்டும், ஞானத்தால் வெல்ல வேண்டும். அப்படியே எனது வலது தந்தத்தை ஒடித்து அவனை கொல்ல வேண்டும். அது ஆயுதம் அல்ல, அதனால் அப்படியே செய்யலாம். இப்படியாக பல்லாண்டுகள் இருவருக்கும் போர் புரிகின்றார்கள். விநாயகன் ஒரு நேரத்தில் இப்பொழுது தோற்று போயிருக்கின்றார். ஆனால் எத்தனையோ உருவங்கள் அவன் எடுத்து வருகின்றான். மாயாஜாலங்கள் செய்கின்றான். அவனை வெல்ல முடியவே இல்லை. அதனால் எப்படி வெல்வது என்று புரியாமல் விநாயகர் இருக்கும் சமயத்திலே அங்கு சிறையில் இருக்கும் தேவர்கள், மூவர்கள், கிம்புரர்கள் எல்லோரும் ஆசீர்வதித்து இந்த முறை தாங்கள் வென்று விடுவீர்கள். தங்கள் சித்தி புத்தி ராஜ விநாயகன் சித்தி புத்தி தட்சணாமூர்த்தி குருவாக விளங்கக்கூடியவர், அதனால் தங்கள் வென்று விடுவீர்கள் என்று அருளாசி வழங்குகின்றார்கள். இப்பொழுது மீண்டும் அவர் வலது தந்தத்தை ஒடித்து அவர் வயிற்றில் கிழிக்க இருக்கின்றார். அந்த காட்சியை காணலாம். முடியவில்லை ஐயனே, எத்தனை யுகம் எடுத்தாலும் உங்களிடம் வெல்ல முடியவில்லை. நான் தோற்று போய்விட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும். இதோ மூஞ்சூறு வாகனமாகவே வருகின்றேன், மூஞ்சூறு வாகனமாகவே வருகின்றேன். கஜமகாசுரா, உன்னை என்ன செய்ய போகின்றேன் பார். இதோ என் காலாலே பூமியில் இடறி போகின்றேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சித்தி புத்தி தட்சணாமூர்த்தி விநாயக பெருமானே வணங்குகின்றேன். இன்று முதல் நான் உங்களுக்கு அடிமை, அடிமை. இந்த விநாயக பெருமானுக்கு அடிமை. கஜமகாசுரா, தாங்கள் என்னை மன்னித்தருளி என்னை தங்களுடைய வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் விநாயக பெருமானே. என்னுடைய வாகனமாக உன்னை ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? தங்களுக்கு பல திருநாமங்கள், எனக்கு ஒரே நாமம் கஜமகாசூரன். இன்று முதல் ஒரு நாமம் தங்களுடைய வாகனமாக இருக்கும் மூஞ்சூறு வாகனம். இந்த கஜமகாசூரனை நினைப்பார்கள். ஆம் கஜமகாசுரா, இந்த தோப்பு காரணத்தினால் நான் தங்களுக்கு அடிமையாகின்றேன். உன்னை என் வாகனமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சிறையில் அனைவரையும் அடித்திருக்கின்றாயே, அனைவரையும் விடுவித்து விடு. அப்பொழுதுதான் உன்னை என் வாகனமாக ஏற்றுக்கொள்வேன். அப்படியே செய்கின்றேன் ஐயனே. சித்தி புத்தி தட்சணாமூர்த்தி விநாயக பெருமானே, தாங்கள் சொன்ன பிரகாரமே இதோ பாருங்கள், அனைவரையும் விடுவிக்க செய்து சொல்லிவிட்டேன். அனைவரையும் விடுவித்து விடுங்கள். மகாகணபதே, ஓம்கார பொருளே வணங்குகின்றேன். அதோ தங்கள் தந்தை வருகின்றார். ஹரஹர நம பார்வதி பதகே மகாதேவா, நாளுடைய சிவனே போற்றி, ஆண்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. நாராயண நாராயண, பார்த்தேன், ரசித்தேன். அற்புதம். தங்களுடைய லீலைகள் சொல்ல வேண்டுமா? தங்களுடைய பல திருவிளையாடல்களில் இதுவும் ஒன்றாக விளங்கப் போகின்றது.
எத்தனையோ பேருக்கு தாங்கள் கேட்ட வரத்தை தருகின்றீர்கள் சிவபெருமானே. இப்பொழுது தங்களால் தோப்பு கர்ணம் என்று ஒன்று உருவாகி இருக்கின்றது. இந்த தோப்பு கர்ணம் அதோ தேவர்கள் மூவர்கள் வருகின்றார்கள். ஐயனே மகாதேவா, வணங்குகின்றோம். இதோ பாருங்கள், கஜமகாசுரன் மனம் திருந்தி என்னுடைய வாகனமாகவே மாறிவிட்டான், மூஷிகனாக மாறிவிட்டான். மகாதேவா, மகாதேவா, இன்று முதல் இவருடைய வாகனமாக இருக்க தாங்களும் அனுமதிக்க வேண்டும். பிள்ளையார் ஒப்புக்கொள்ள வேண்டும். தாங்கள் சொல்லுங்கள். ஆமாம், நாங்கள் அனைவரும் ஒப்புக்கொள்கின்றோம். இன்று முதல் நீ விநாயகர் பெருமானின் வாகனமாகவே இருப்பாய். ஆஹா, அது மட்டுமல்ல, நாங்கள் தேவர்கள் அனைவரும் வந்திருக்கின்றோம், சிறையில் அடைக்கப்பட்டவர்கள். இன்று முதல் இவனுக்கு போட்ட தோப்பு காரணம் உங்களுக்கு போடுகின்றோம் விநாயக பெருமானே. வேண்டாம், 108 முறை எமக்கும் தோப்புக்கரணம் போட்டால் இத்தனை நாட்களாக நான் பட்டப்பால் அனைத்தும் வீணாகிவிடும். அதனால் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் என் சன்னதிக்கு முன்பாக வந்து 3 முறை தோப்புக்கரணம் போட்டாலே போதும். அவர்கள் கேட்ட வரத்தை அனைத்தையும் யாம் அருளுவோம். செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைகளில் என்னை வேண்டிக் கொண்டு 3 முறை தோப்புக்கரணம் போட்டால் அவர்கள் என்ன என்ன வரம் கேட்கின்றார்களோ அவர்கள் வரத்தின் பிரகாரம் அவர்களுக்கு எல்லாமே நடக்கும். ஆஹா, அப்படியா? இதோ நாம் இப்பொழுதே 3 முறை தோப்புக்கரணம் போடுகின்றோம். 1 2 3 தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டு தீயிலே கூட்டு பின் துணையாக வருவான் அவன் வெற்றி முரசு கொண்டு. தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டு நெற்றியிலே கூட்டு பின் துணையாக வருவான் அவன் வெற்றி முரசு கொண்டு. தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டு நெற்றியிலே கூட்டு துணையாக வருவான் அவன் வெற்றி முரசு கொண்டு. தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டு நெற்றியிலே கூட்டு. புலனே விளங்க சீக்கிரமாய் அவனை வேண்டி சிதறு காயை குடங்க. தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டு நெற்றியிலே கூட்டு துணையாக வருவான் அவன் வெற்றி முரசு கொண்டு. தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டு நெற்றியிலே கூட்டு. கொழுக்கட்டையும் சுண்டலையும் கணபதிக்கு படைப்போம் அவன் கொடுக்கின்ற அருளை கொண்டு நதியரகளை சுண்டலையும் கணபதிக்கு படைப்போம் அவன் கொடுக்கின்ற அருளை கொண்டு உயரங்களை துடைப்போம். துதிக்கையிலே வெற்றி உண்டு என்று நம்பி துதிக்கையிலே வெற்றி உண்டு என்று நம்பி துதிக்கையிலே அருளை தந்து உயர்த்திடுவான். துதிக்கையிலே அருளை தந்து உயர்த்திடுவான். துதிக்கையிலே தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டு நெற்றியிலே கொண்டு துணையாக வருவான் அவன் வெற்றி முரசு கொண்டு. தோப்புக்கரணம் போட்டுக்கொண்டு நெற்றியிலே கொண்டு நெற்றியிலே கொண்டு நெற்றியிலே கொண்டு. தோப்புக்கரணம் கதை நிறைய கதற்கு விநாயக பெருமான் மேலே நடத்தி கொண்டிருக்கலாம். அன்னார் அவர்களுடைய அன்பான அவருடைய ஏற்றுதலை ஏற்றுக்கொண்டு அவர்கள் சொன்ன வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டிலே அற்புதமான முறையிலே நமது விநாயக சதுர்த்தி விழாவிலே இன்றைய தினம் ஸ்ரீ சித்தி புத்தி சமேத அருள்மிகு தட்சிணாமூர்த்தி விநாயகர் ஆலயத்தின் அருகிலேயே அற்புதமான இந்த மேடையிலே இன்றைய தினம் இந்த நிகழ்ச்சி வர வேண்டும் என்று பகவானுடைய அனுகிரகம், பெரிவாளுடைய அனுகிரகம், அதன் பிரகாரம் நமது குமார் அண்ணா அவர்களுடைய கலைமாமணி குமார் அண்ணா அவர்களுடைய நல்லாசியிலூட நமது கணநாதா இந்த ட்ரஸ்ட் சார்பாக இந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சியை சிறந்த முறையில் ஏற்பாடு செய்து தங்களை எல்லாம் இதிலே மகிழ்விக்க செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மீண்டும் மீண்டும் எங்களது கும்பகோணம் ஸ்ரீ முருகன் சங்கீத பொம்மலாட்ட கலைக்குழுவின் சார்பாக இந்த நேரத்திலே நன்றி வணக்கங்களை தெரிவித்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அசேஷ மகாஜனங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் எங்களது பொம்மலாட்ட கலைக்குழுவின் சார்பாக நன்றி வணக்கங்களை இந்த நேரத்திலே தெரிவித்து கொண்டு அடுத்த ஒரு காட்சி நன்றி வணக்கம் பிள்ளையார் பூஜையோட நிறைவு செய்ய இருக்கின்றோம்.
நன்றி வணக்கத்துடன். வந்தனமே வந்தனம் எங்கள் வந்தனம் பூமலாட்டம் காண வந்த உங்களுக்கு வந்தனம். வந்தனமே வந்தனம் எங்கள் வந்தனம் பூமலாட்டம் காண வந்த உங்களுக்கு வந்தனம். வந்தனமே வந்தனம் எங்கள் வந்தனம் பூமலாட்டம் காண வந்த உங்களுக்கு வந்தனம். நன்றி வந்தனம் எங்கள் வந்தனம் நன்றி வந்தனம் எங்கள் வந்தனம் நன்றி வந்தனம் எங்கள் வந்தனம் நன்றி வந்தனம். தீபாராதனை இருக்கு. அத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற இருக்கின்றது. ராஜ விநாயகா நம ஓம். மகாகணபதே நம ஓம். பால விநாயகா நம ஓம். சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகா நம ஓம். மெலட்டூரில் வாழும் விக்ன விநாயகா நம ஓம். ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிர்த்தனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை உந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். ஓம் மகாகணபதே நம ஓம். ஓம் விக்ன விநாயகா நம ஓம். ஓம் பாலகணபதே நம ஓம். முக்குருணி விநாயகா நம ஓம். ஓம் சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விக்ன விநாயகா நம ஓம். மங்களம் பாடக்கூடாது, அடுத்து தொடர்ந்து இருக்கிறதுனால உங்கள் அனைவர்களுக்கும் எங்களது கும்பகோணம் ஸ்ரீ முருகன் சங்கீத பொம்மலாட்ட கலைக்குழுவின் சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு, அற்புதமான முறையிலே ஒளி அமைப்பு, மேடை அமைப்புகள் மற்றும் இந்த ஊரை சார்ந்த அத்தனை பேர்களுக்கும் நமது பாகவத மேளாவில் சதா சர்வகாலம் தொண்டு செய்து கொண்டிருக்கக்கூடிய பாகவத சிரோன்மணிகள் அனைவர்களுக்கும், நாடக குழுவினர்கள் அனைவர்களுக்கும் மற்றும் இங்கு அற்புதமான முறையில் அமர்ந்து இந்த நிகழ்ச்சியை கண்டுகளித்த உங்கள் அனைவர்களுக்கும் மீண்டும் மீண்டும் நன்றியும் வணக்கங்களையும் நமது குமார் அண்ணார் அவர்களுடைய குடும்பத்தார்கள் அனைவர்களுக்கும் எங்களது நன்றி வணக்கங்களை அன்போடு தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம்.
மிக அருமையாக ஒரு பொம்மலாட்ட நிகழ்ச்சி நடந்தேறியது. நானே சுமார் 30 வருடம் முன்பாக இதனை பார்த்தது. அநேகமாக உங்களில் எல்லோருக்குமே இது முதல் அனுபவமாக இருக்க வேண்டும். அனைவரும் இதனை ரசித்திருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். நல்லா இருந்ததா? காதல வெள்ளை எதற்கு என்றால், இந்த கலையை மேன்மேலும் வளர செய்ய வேண்டியது நமது பொறுப்பாகும். அந்த கண்ணோட்டத்திலேயே கோவில் நிகழ்ச்சிகளில் இந்த வருடம் நடன நிகழ்ச்சியை சிறிது குறைத்து பஜனை, பொம்மலாட்டம் போன்றவற்றை ஏற்பாடு செய்திருந்தேன். இப்பொழுது முழு மனதாக நான் திருப்தி அடைந்துள்ளேன். நீங்கள்லாம் சந்தோஷப்பட்டால் அது எனக்கு சந்தோஷம். என்னுடைய அழைப்பை ஏற்று ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளை செய்து கொண்டு இவ்வளவு தூரம் வந்து, அது என்ன காரணம்னா, அப்பாவுடைய ரிலேஷன்ஷிப் எங்களுடைய ஃபேமிலிக்கு. ஐ திங்க் இங்கே பிச்சுவாட்டி கணேஷ் வந்துள்ளான். இவருடைய தந்தையார் கணேஷனுடைய தந்தையார் சுந்தரமையர் அவர்கள் தான் முதலாக இவரது தந்தையார் சங்கரநாதன் அவர்களை மெலட்டூருக்கு அழைத்து கொண்டு வந்திருந்தார். கணேஷ் இங்கே வரப்போகிறேன்னு சொன்னால், நான் இந்த மாதிரி பொம்மலாட்டம் நடக்கிறது வந்திருக்கான், பேண்ட்டு போட்டுன்னு இருக்கிறதுனால மேலே வரலேன்னா. நல்ல தருணத்தில் வந்திருக்கிறாய், நீ கண்டிப்பாக இங்கே வர வேண்டும் என்று சொன்னேன். மேலே வர சொல்லணுமா? அப்புறம் பேண்ட்டு போட்டு மேடையில் ஏறினான்னு நீங்களே சொல்லக்கூடாது. சரி, கணேஷ் மேடைக்கு வரவும். டெல்லியிலேருந்து வந்திருக்கான். நான் இன்றைக்கி சொன்னேன் 8 மணிக்கு நீ இங்கே வரணுன்னு. வா. அவளே கூப்பிட்றாள்ல. இவரது தந்தையார் தான் முதலாக, ஏன்னா வள்ளி கல்யாணத்தினுடைய முழு பொறுப்பை ஏற்றுக்கொண்டது தந்தையார் சுந்தரமையர் அவர்கள். அவர்தான் சங்கரநாதன் அவர்களை இங்கே மெலட்டூருக்கு அழைத்து கொண்டு வந்தார். பிற்காலத்தில் அவர் ஹரிச்சந்திராவில் சின்னி பாலா பாட்டை கூட பாடியிருக்கிறார். அவர் பாடுற போது அழுதுண்டே பாடுவார். அதெல்லாம் இன்னும் ஒரு ஞாபகம் இருக்குது. ஆனால் எனக்கு என்ன சந்தோஷம்னா, அவர் பாடி நான் வேடம் செய்தேன் என்பதே மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்ச்சி. ஆகவே பொய்யாக எதையும் கூற விரும்பவில்லை. ஆனால் மறுமுறை இவர்களை கண்டிப்பாக மெலட்டூருக்கு அழைத்து வருவேன். முருகன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி கௌரவிக்க உங்கள் சார்பிலும் என் சார்பிலும் விநாயகர் கோவில் சார்பிலும் இப்பொழுது சங்கரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வா. ஷால் ஒன்று போடு. எடுத்துனோம் இல்லையா? ஒரு ஷால் எடுத்துக்கொடு. நீ வாயேன். அதான் அங்கே கொடுத்து. உங்களுடைய அன்பும் ஆதரவும் இப்பொழுது தெரிய வேண்டும். நான் முதன்முறையாக
அவர் தந்தையார் பாடி வேடன் நடிக்கும் பொழுது அவரிடம் அந்த பிரவேசத்தை கொஞ்சம் விறுவிறுப்பாக பாடணும்னு சொன்னேன். பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொன்னார். அப்போ நான் சின்ன வயசில் 2 விரலை வாயில் போட்டுருப்பேன். 2 விரலை வாயில் போட்டு என் தோளில் தூங்கின நீ இப்படி தான் பாடணும்னு எனக்கு சொல்கிற மாதிரி ஆயிருக்கு பாருன்னாரு. அதுபோல் ஒரு பழக்கம், அந்த பழக்கத்துக்காக தான் நான் முருகனை அழைத்து கொண்டு வந்தேன். நீங்களும் சந்தோஷப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நான் இங்கே நான் போகிற இடம்லாம் இங்கே உலகமெங்கும் போகிறோம் இந்த கலையை நடத்துறதுக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் நான் முதல்ல சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னென்னாக்கா, என்னுடைய தந்தையார் சங்கரநாதன் சங்கரையர், சங்கரன் என்ற பெயர் மகா பெரியவா, நாதமயமாக ஷீர் தலை ஸ்ருதி எல்லாம் ரொம்ப சுத்தமாக, சங்கீதம் அவ்வளோ சுத்தமாக பாடுறாருன்னு காஞ்சி மகா பெரியவாள் ஆகம சிற்ப சதஸில் இளையாத்தங்குடியில் நடந்தப்போ அவர்களுக்கு சங்கரன் என்ற பெற்றத்தை சங்கரநாதன் என்ற பட்டத்தை அங்கே வழங்கினாங்க. அடியனுக்கு பாலமுருகன்னு பெயர் வைத்ததும் அவங்க தான். பிறந்த உடனே அவள் விளக்கேற்றி வச்சா. அதே மாதிரி அவள் சொல்லுவாள், இங்கே பாகவத மேளாவில் பாடுறதை நிறுத்திடாதே சங்கரா அப்படின்னு சொல்லுவாள். சொன்ன மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஒரு 35-40 ஆண்டு காலம் இருக்கும்னு நினைக்கிறேன், விடாமல் பாடியிருக்கா அவரால் முடிந்த வரைக்கும். ஆமாம், அது பெருமைக்காக சொல்ல தந்தையார்னு எல்லாரும் சொல்லுவாள் அந்த வார்த்தை. இப்போ ஒவ்வொரு முறையும் குமாரண்ணாவும் சரிதான், நம்ம சங்கரன் அண்ணா அன்றைக்கி வந்தவுடனே சரிதான், கணேஷண்ணா சரிதான், அதே மாதிரி நமது கண்ணன் அண்ணா சரிதான், சுவாமிநாதன் அண்ணா எல்லாருமே சொல்லுவாள். ஏன்னா அப்பா மாதிரி பாட முடியாதா. நம்ம கிருஷ்ணயர்னு இருந்தார் ஏலிசை நாடக மன்றத்தில். அவள் சொல்லுவா, முகாரி ஒன்று பார்த்து மூக்கா அறுத்துட்டாண்டா, உனக்கு யாருமே இனிமேல் வாயை திறக்க முடியாதுன்னு சொல்லுவார். முகாரி ராகம் பாடினா அப்படி இருக்கும். ஏன்னா 2.5 கட்ட சுதியில் ஹை பிச்சில் பாடுவாள். அவள் கொடுத்த அந்த அவரோடே இருந்து அந்த பிச்சை தான் இன்றைக்கி அந்த ஸ்பீடு நடத்த முடியுது. நம்ம ஸ்பீடாக இவ்வளோ ஸ்பீடாகவும் இன்னும் ஸ்பீடாக நடத்துவேன் அடியேன். இன்றைக்கி ரொம்ப சுலவாக தான் நடத்தியிருக்கேன். இருந்தாலும் அவ்வளோ ஸ்பீடாக நடத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு அந்த குருநாதருடைய பரிபூர்ண அனுகிரகம், பெரியவாளுடைய ஆசீர்வாதம், மாரி இவங்களை மாதிரி உள்ள பெரியவாளுடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு இன்றைய தினம் இந்த கலை நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இதுபோல் இன்னும் உலகமெங்கும் போகணுன்னு இந்த நேரத்தில் வேண்டிக் கொண்டு, அதே நேரத்தில் நம்ம ஆற்று கல்யாணம்லாம் இதெல்லாம் பயன்படுத்தும். ஏன்னா மகா பெரியவா சொன்னோம், கல்யாணத்தில் 60-80 கல்யாணத்துலலாம் அண்ணாவுக்கு இப்போ மாலை போட்டது இல்லையா பொம்மை, ஒரு மண்டலம் பூஜையில் வச்சு கொடுத்தா பெரியவா. அதே போல் உங்களுக்கெல்லாம் நம்ம மாற்று கல்யாணம் நடக்கிறப்போ, பூணூல் கல்யாணமோ எல்லாத்துலேயும் நடத்துகிறா, நிறையா வைக்கிறா, செட்டியாருங்க நடத்துகிறா, எல்லாருமே நடத்துகிறா. அதனால் நம்ம மாற்று கல்யாணத்தில் இது போன்ற கலைகளை வைத்து இந்த கலையை பேணி காக்கணும். யாருமே இல்லை நடத்துறதுக்கு. நம்ம எல்லாம் வர்றவாளுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டுருக்கோம். அதனால் நம்ம குழந்தைகள்லாம் நிறையா வந்திருக்கா, இன்னும் நிறையா வந்துட்டுருக்கா. சங்கீதம் ரொம்ப முக்கியம், இயல் இசை நாடகம் எல்லாமே இதுக்கு வேணும். இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதனால் இந்த கலையை பல்வேறு சிரமங்களிலும் நடத்துகின்றன்னா அவர் நடத்த வைக்கிறார். இப்பொழுது கலைஞர்களை கௌரிக்கணும், பேரை சொல்லுங்க. இந்த மைக்கை வாங்கி பாத்திரா வந்து நீ வரலையா? அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சியிலேயே தற்போது இன்றைய தினம் அடியனும் பாடினேன், கீபோர்டு இசையெல்லாம் அமைத்தேன், இயக்குனராக இருந்திருக்கின்றேன். இப்பொழுது யாருனாக்கா கோபி அவர்கள் SNI அவார்டி பெற்றிருக்கின்றார்கள். யுவ புரஸ்கார் விருது பெற்றவர், பல்வேறு விருதுகள் பெற்றிருக்கின்றார். என்னுடைய தம்பி தான், இளைய தம்பி. அவர்களுக்கு இப்பொழுது நமது அன்னார் மரியாதை செய்கின்றார்கள். குமார் அன்னார் அவர்கள் இன்றைய தினம் பாட்டு வச்சனம் எதிர் டைலாக்லாம் அவர் பேசியிருக்கின்றார். அடுத்தபடியாக நமது இசை, நமது இசை முக்கியத்துவம் இல்லையா? ஆமாம், ஐயம்பேட்டையிலே நமது நிம்மல் செந்தில் குமார் அவர்கள் உலகமெங்கும் இப்பொழுது மிருதங்கம் வாசித்து கொண்டிருக்கின்றார். ஆமாம், நமது நிம்மல் கிருஷ்ணமூர்த்தி அண்ணார் அவர்கள் தொடர்ந்து அவங்க ஃபேமிலியோட நமது கலையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இப்பொழுது செந்தில் அவர்கள் மிருதங்கம் வாசித்து இன்றைய தினம் சிறப்பு செய்தார்கள். அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. இவர் பாவத மேளாவிலும் மிருதங்கம் வாசித்துள்ளார். எப்படி அமையிறது பாருங்கள் மெலட்டூரில். அதுதான் நரசிம்மர் அருள்னும் சொல்லலாம், சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகருடைய அருள் என்றும் கூறலாம். அதே நேரத்தில் நமது எம் கார்த்திகேயன் அடுத்த வாரிசு வேணுமில்ல. நான் அடியேன் 3வது தலைமுறை. தாத்தா மணி ஐயர், அப்பா சங்கரநாதன், அடுத்தபடியாக முருகன், அடுத்தபடியாக எம் கார்த்திகேயன். இவருக்கு ஒரு பொம்மலாட்டு நிகழ்ச்சி மகா பெரியவா பேரில் ஒரு சபா வைத்து கொடுத்துருக்கின்றோம். ஸ்ரீ சங்கரா சங்கீத பொம்மலாட்ட சபா. அவர் நிறைய நிகழ்ச்சி பல்வேறு சபாக்களில் நிறைய நிகழ்த்தி கொண்டிருக்கின்றார். பல நாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்.
இன்றைய தினம் தபேலா டோலக் பாடியிருக்கின்றார் பாடல்களை. அடியனுடைய புதல்வன், மூத்த புதல்வர். அடுத்தபடியாக நமது பொம்மை இயக்குனர், அற்புதமான பொம்மைகளை எல்லாம் இயக்குவதில் டெல்லி சங்கீத் நாடக அகாடமியிலே விருது பெற்ற அடியனுடைய தம்பி தான் இவங்க. அவர்கள் ரவி, எஸ் ரவி அவர்கள், சங்கர ரவி அவர்களுக்கு பொன்னாடை பூர்த்தி கௌரவிக்கின்றார்கள். இந்த பொம்மையெல்லாம் ஆடை அலங்காரம்லாம் இவர் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா பேர் இருக்காங்க, ஒரு 30 பேர் இருக்கும் இதில். ஆனால் இங்கே ஒரு 13-14 பேர் தான் வந்திருக்கிறோம். இவர்களுக்கு இன்றைய தினம் பொம்மை அலங்காரம், இந்த பொம்மை ஆட்டுவித்தல் இதெல்லாம் அவங்க செய்திருக்கின்றார்கள். சூஸ்திர அவதாரி என்று சொல்ல வேண்டும் ரவி அவர்கள். பொம்மை ஆட்டத்தை பற்றி நான் சொல்ல வேண்டியதில்லை, எல்லாம் பார்த்தாங்க மாலை போடுற போது. ஆமாம், பார்த்தா அதை மாத்திரம் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப 10 days பப்ளிசிட்டி தான் அது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அடுத்தபடியாக நமது பொம்மை இயக்குனர் கண்ணன், ஆமாம், சூஸ்திர அவதாரி அவருடைய தந்தை கூட பொம்மை இயக்குனராக ரவி அவர்கள் இருந்தவர். இப்பொழுது பொம்மை இயக்குனராக சிறந்த முறையில் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். திரு கண்ணன் அவர்களுக்கு இன்றைய தினம் துணை பொம்மைகள் அனைத்தையும் இயக்கி சிறப்பு செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. அதனைத் தொடர்ந்து எம் சங்கீத் ஸ்ரீராம், என்னுடைய இளைய புதல்வர், பொம்மை ஆட்டுவிப்பதில் மிகவும் வல்லவர், இணை இயக்குனர், நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் நிறைய எடுத்திருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த ஒரு இயக்குனர் என்று சொல்ல வேண்டும். பொம்மலாட்டக்காலில் ரொம்ப ஆர்வம், ஆர்வம். மிருதங்கம் பிரமாதமாக வாசிப்பார். இன்றைக்கி அவர் பொம்மை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு விட்டுட்டோம். இவர் தான் மெயின் பொம்மை. இன்றைக்கி உட்கார வச்சு அண்ணாவுக்கு மாலை போட்டதெல்லாம் அந்த பொம்மை இயக்கிறதெல்லாம் வரும். அந்த பொண்ணு யாருப்பா? அந்த பொண்ணு அவள் தான் சூஸ்திரா, மேலேருந்து பகவானை தான், பகவான் தானே மாலை போட்டிருக்கு. அடுத்தபடியாக நமது ஆடை அலங்காரம் திரு சந்திரா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். என்னுடைய மனைவி தான் அவங்க. நான் இந்த கலையை இந்த அளவுக்கு நடத்துகிறோன்னா அவங்க இல்லைன்னா நான் நடத்த முடியாது. அதே போல் திரு நமது நளினி அவர்கள் அனுசுயா, இந்த பொம்மைக்கு அலங்காரம் ஆடையெல்லாம் தைத்து கொடுப்பவர் அவர் தான். அளவோடு உடனே கொடுத்தோன்னே சொன்ன நேரத்தில் ஒரு 15 நிமிஷத்தில் கூட ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. பொம்மைகளுக்கு ஆடை அலங்காரங்கள் இவங்க திரு அனுசுயா அவர்கள். அதனைத் தொடர்ந்து நமது சுபாஷினி அவர்கள். இந்த பொம்மைகளுக்கு கயிறெல்லாம் போடுறது, தலை கை கால் எல்லாம் இணைத்து அற்புதமான முறையில் ஆடை அலங்காரங்கள், சிகை அலங்காரம் செய்பவர். அவருக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. அதைத் தொடர்ந்து சஞ்சய் கிருஷ்ணா அவர்கள். சஞ்சய் கிருஷ்ணா அடுத்த வாரிசு, ரவி அவர்களுடைய புதல்வர். இவர் சிறந்த முறையில் இன்றைய தினம் பொம்மைகளை எல்லாம் இயக்கியிருக்கின்றார், உதவி பொம்மைகளாக. இன்னொருத்தர் பாருங்கள், ரொம்ப சின்ன ஒரு குட்டி பையன். அவன் மிருதங்கம் நல்லா, தபேலாலாம் நல்லா வாசிப்பார். பொம்மலாட்டக்கையில் பயங்கர ஆர்வம். குட்டி குட்டி பொம்மையெல்லாம் வாங்கி கயிறு போட்டு நாங்கள் பொம்மலாட்டம் நடத்தணும். அவர் தனியாக ஒரு பொம்மலாட்டமே நடத்தின்னு இருக்கார். ஆமாம், வாங்க வெளியில் வாங்க. ஆமாம், இந்த ஒரு விக்னேஷ் பிரசன்னா, விக்னேஷ் பிரசன்னா அவர்கள். ஆமாம், சரி நின்றுக்கோ. அடுத்தது பாருங்கள், அதுக்கு அடுத்தது ரெடியாக வராங்க. மாரி பொம்மலாட்டத்தில் நம்ம வீட்டிலேருந்து யார் வேணும்னாலும் வரலாம், நாங்கள் கற்றுக் கொடுக்க தயாராக இருக்கிறோம். அதுக்கு எல்லாம் பாட்டு பாடினா கூட போதும், இந்த பொம்மலாட்டத்தில் கலந்துக்கலாம். இசையில் மிருதங்கம் வாசிக்கலாம், தபேலா வாசிக்கலாம், வயலின் வாசிக்கலாம். எந்த கலைஞராலும் நம்மளோட வந்தாக்கா நம்ம அழிச்சிட்டு போக காத்திருக்கிறோம். இந்த கலையை தாராளமாக அவங்க வச்சனங்கள்லாம் பேசி நடிக்கலாம், எல்லா பணிகளையும் செய்யலாம். அடுத்தபடியாக நமது அபிராமி அவர்கள், அவங்கள விட்டுட்டேன், வாங்க நான் கொடுக்குறேன். இங்கே இருக்கு ஷால், அந்த சொல்கிறேன். அபிராமி அவர்கள் இந்த பொம்மையெல்லாம் அற்புதமான முறையில் வடிவமைப்பவர். உட்டில் எல்லாம் வடிவமைக்கிறத, பெயிண்டிங் பண்ணுறதெல்லாம் இவங்க தான், இந்த பொம்மைகள் எல்லாம். இவர் இதுக்காக தனியாக படித்திருக்கின்றார் ஆர்ட்ஸ் காலேஜில். அபிராமி அவர்கள் பிஏவும் முடிச்சிருக்கின்றார்.
அவர்களுக்கு மரியாதை செய்யப்படுகின்றது. ஆமாம், அபிராமி ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராம் 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 ராம். ஆமாம், யார் இருக்காங்க? யார் யார் சொல்லு. நம்ம அன்பு குழந்தை பிரபஞ்சனா, அவரும் ஆடைகள்லாம் அவர் தான் வந்து வடிவமைக்கிறார். ஒரு துணையாக இருக்கின்றார் அனுஷியாவுக்கு. அவர்களுக்கு ஒரு மரியாதை பண்ணிவிடுவோம். அடுத்த வாரிசு வரணும்ல, பெண் குழந்தை. அடுத்த ஆடை அம்மா மாதிரி இவங்களும் வரணும். அங்கே எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணும் குழந்தைக்கு. பிரபஞ்சனா அவர்கள் மகா பெரிய வச்ச பேர் விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள். இன்னும் கலைஞர்கள் நிறைய இருக்கிறோம். இங்கே வந்து இன்றைய தினம் பணியாற்றிய அத்தனை கலைஞர்களும் அண்ணா வரணும்னு சொன்னாங்க. அதே பிரகாரம் இங்கே வந்து கலந்து கொண்டு இந்த இடத்துல வர்றது புண்ணியம். மெலட்டூர் ஒரு பெரிய புண்ணிய பூமி. எவ்வளவு நாடகம் காலம் காலமாக நடந்த இடம். இந்த இடம் அப்பேற்பட்ட நரசிம்ம அவதாரம். எப்போ பார்த்தா இந்த வள்ளிநாயகி வேடம் பூண்டு அங்கேருந்து வர்றப்போ பார்த்தா அவ்வளோ பிரமாதமாக இருக்கும். மறக்க முடியாது. நான் சிறு பையன் அப்போ இங்கேயே வந்து தங்கிடுவோம். எங்கள் அம்மா அப்பாவோட இங்கேயே அழைச்சிட்டு வந்தோம். கிருஷ்ணமூர்த்தி மாமா அழைச்சிட்டு வந்துடுவாங்க. தாத்தா மறக்க முடியாது, ஆற்றுக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் இன்னும் ஒவ்வொரு நாளும் நம்ம அடிக்கடி தினந்தோறும் நினைக்கிறதுனால தான் இங்கே பகவான் மறுபடியும் அழைச்சிட்டு வந்திருக்கார். இந்த நேரத்தில் ஒரு சிலர் நினைக்கலாம் பாகவத மேளாவை பற்றி இங்கு ஏன் பேசுகிறோம் என்று. உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்காது. 1938ஆம் ஆண்டு எங்கள் தாத்தா வி கணேசையர் அவர்கள் பாகவத மேளாவின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டு 2 வருடம் கலைஞர்களுக்கு ட்ரைனிங்கில் என்ன சொல்லுவ தமிழ் பயிற்சியை அளித்தது, நாடகங்களை நடத்தியது எல்லாம் இந்த பிள்ளையார் கோவில் வாசலில் தான். இங்கே தான் நடந்தது. அதற்கு பிறகு 1941ஆம் ஆண்டு கலைஞர்கள் தயாராகிவிட்டார் என்று ஒரு நம்பிக்கை வந்தவுடன் வரதராஜ பெருமாள் கோவில் முன்பாக நரசிம்ம சுவாமிக்கு இந்த பாகவத மேளா கலையை பிரகலாத சரித்தம் நாடகத்தை மேடையேற்றி அர்ப்பணித்தார். அதிலிருந்து அங்குதான் பாகவத மேளா நடைபெறுகிறது. ஆகவே சித்தி புத்தி விநாயகர் கோவிலுக்கும் பாகவத மேளாவிற்கும் ஒரு தொடர்பும் உண்டு என்பதனை கூறிக்கொள்கிறேன். நன்றி. அனைவரும் 9 நாட்களாக எங்களுடன் இருந்து எல்லோரும் சொல்கிறத விட ஒரு 60% எங்கள் கூட எல்லாருமா இருந்து இந்த பிரம்மோற்சவத்தினை ஒரு வழியாக முடிவுக்கு கொண்டு வந்து உள்ளீர்கள். உங்களுடைய உதவி இல்லாமல் எந்த ஒரு விழாவும் நடைபெறுவது என்பது மிகவும் கடினம். ஒருவனால் எதையும் செய்ய முடியாது. அனைவரும் சேர்ந்து செய்வதுதான் பரிமளிக்கும் என்பதற்கு இந்த பிரம்மோற்சவம் ஒரு உதாரணம். எல்லோருக்கும் நன்றி. அனைவருக்கும் எங்களது ஸ்ரீ முருகன் சங்கீத பொம்மலாட்ட கலைக்குழுவின் சார்பாகவும் இந்த நேரத்தில் பெரியவங்கள்லாம் வந்திருக்கீங்க, உங்கள் ஆசீர்வாதம்லாம் வேணும் எல்லாருக்கும் இந்த நேரத்தில். ஒரு நிமிஷம். எனது நண்பரும் தினத்தந்தி நிருபருமான மனோகர் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். ஒரு ஷால். இன்னைக்கு மீடியா இல்லைன்னா நாங்கள் இல்லை, உலகம் பூரா அவங்க தான் கூட்டு போகிறாங்க எங்களை. அங்கே இருக்கா சங்கரன் அவர்கள் மனோகருக்கு பொன்னாடை போற்றி கௌரவிப்பார்கள். நீயே போட்டுடலாம் சங்கரா. 2 பேர் சங்கர் தான், எந்த சங்கர் போட்டாலும் ஓகே. இந்த ஒரு கஷ்டத்தில் இருக்கும் இந்த கலையை ஒரு பத்திரிகையாளன் என்ற முறையில் மனோகர் நினைத்தால் கண்டிப்பாக இந்த பாகவத மேளாவாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த சித்தி புத்தி விநாயகர்
கோயிலில் நடக்கிற இந்த பிரம்மோற்சவ விழாவில் தொடர்ந்து நாங்கள் பத்திரிகையில் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து பத்திரிகை நடத்தலை, எனக்கு மேலே ஒரு அன்பு இருக்காங்க மேலே இருந்தாலும் நான் அந்த விழாக்களை விடாமல் போட்டு அவங்க மூலியமாக போட சொல்லி மக்களுக்கு தெரிய வைக்கிறோம். அதனால தான் இன்றைக்கும் வந்து இந்த சித்தி புத்தி விநாயகருக்காக பல ஊர்கள்லேருந்து இந்த திருக்கல்யாணத்தை பார்க்குறதுக்கு வராங்க. வருஷா வருஷம் இதோட எண்ணிக்கை கூடிக்கிட்டே இருக்குது. இது எல்லாம் அதனுடைய சித்தி புத்தி விநாயகரோட பெருமை அருமை. இங்கே வந்து தரிசனம் பண்ணிவிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு போனாக்கா அந்த அடுத்த 24 மணி நேரத்துலேயே கூட திருமணம் கூடி வந்திருக்கு. இது நாங்கள் பார்க்குறோம். போர் அடித்து உடனே எங்களுக்கு எங்கள் பொண்ணுக்கு வரணும் அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மையிலே எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போ இது போல் இந்த விழாக்களில் எல்லாருமே கலந்துக்கணும், குடும்பத்தோடு வந்து கலந்துக்கிட்டு இந்த சித்தி புத்தி விநாயகர் திருமண நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கிட்டு அந்த திருமண பிரார்த்தனை திருமணம் தள்ளி போகிறவங்க, திருமணத்தை நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா நிச்சயமாக அந்த சித்தி புத்தி தட்சிணாமூர்த்தி விநாயகர் அருளால் அடுத்தடுத்து வருஷத்துக்குள்ளேயே திருமணம் முடியுங்கிறது எங்களுடைய நம்பிக்கை. எல்லோருக்கும் இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்னும் சொல்ல போனால் இங்கே நான் இருக்கிற போதே எனக்கு ஒரு போஸ்ட் போட்டுட்டார். அதில் இன்று தேரோட்டம் மிக அருமையாக நடைபெற்றது. முருகன் சங்கீத பொம்மலாட்ட இதில் விநாயகர் மகிமை பொம்மலாட்டமும் சிறப்பாக நடைபெற்றதுன்னு ஆல்ரெடி போட்டுட்டார். நான் சொன்னேன் இன்னும் நடந்துட்டுருக்கேன், அதனால் இதை நாளைக்கு போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். நாளைக்கு வரும்னு எதிர்பார்த்தேன், போட்டது நாளைக்கு தான் அந்த நியூஸ் வரும்ன்ட்டு. ஆனால் இன்றைக்கே போட்டாங்க. அதனால் அது நடக்கும் முன்பே சிறப்பாக நடந்துச்சுன்னு போட்டாங்க. எல்லோருக்கும் மிகவும் நன்றி. முருகனுக்கும் சங்கீத பொம்மலாட்ட சபாவிற்கும் மற்றொரு முறை என் சார்பிலும் அனைவர் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமஸ்காரம். வணக்கம்.